டென்டேகோஸ் டே 4 தம்ம பேருரை 4ஆம் நாள். தியான முகாமின் 4ஆம் நாள் முடிவடைந்து விட்டது. வேலை செய்ய இன்னும் 6 நாட்கள் தான் உள்ளன. நன்றாக புரிந்து கொண்டு திடமான மனதோடு வேலை செய்ய வேண்டும். 4ஆம் நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. முதல் 3 நாட்களாக நீங்கள் செய்து வந்த பயிற்சி இன்றைய தினம் இந்த முக்கியமான தியான முறைக்கு தயார் செய்து கொள்ளத்தான். இன்று உங்களுள் பெரும்பாலானோர் முதல் முறையாக உங்களுக்குள் உண்மை எனும் தர்ம கங்கையில் இறங்கி இருப்பீர்கள். நீங்கள் பிறந்து கண்கள் திறந்து பார்க்க ஆரம்பித்த நாளிலிருந்து எப்பொழுதும் வெளியே தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு உள்ளே பார்த்ததில்லை. தியானம் என்ற பெயரால் கண்களை மூடி உட்கார்ந்தாலும் வார்த்தைகளிலோ கற்பனைகளிலோ கேள்விப்பட்ட ஒன்றின் மீதோ படித்த ஒன்றின் மீதோ மனதை செலுத்தி கொண்டு இருந்தீர்கள். எதை நீங்கள் உண்மையாக அனுபவிக்கிறீர்களோ, உங்களை பற்றிய என்ன உண்மை தற்பொழுது தோன்றி இருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளும் வேலையை ஒரு பொழுதும் செய்ததில்லை. இதை செய்யும் முறை பாரதத்தில் மறைந்துவிட்டது. கடந்த 2000 வருடங்களில் இந்த முறை மறைந்துவிட்டதால் பாரதத்தின் மிக பழமையான முறையாக இருந்தாலும் இப்பொழுது மக்களுக்கு புதியது போலத்தான் இருக்கும். என்ன செய்ய வந்திருக்கிறோம்? இது நமது நம்பிக்கைகளோடு ஒத்துப்போகவில்லையே. நமது நம்பிக்கைகள் தத்துவங்கள் பரம்பரையாக இருந்து வந்த வழக்கங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? இந்த மாதிரி சந்தேகங்கள் மனதில் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தத்துவங்களையும் பழக்கங்களையும் நீங்கள் நிந்திக்க வேண்டாம். நான் அதைத்தான் கருவியாக கொண்டு தியானம் செய்வேன் என்று அடம் பிடிக்காமலும் அதை வெறுக்காமலும் அதை ஒதுக்கி வையுங்கள். அவை சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது நமது அனுபவத்தில் நம்மை பற்றிய எந்த உண்மை உதிக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பிற்குள்ளே தோன்றும் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவத்தில் உணர்பவைகளையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசித்து தர்க்க வாதங்களினால் அறியப்படுவதே அல்ல. அனுபவம் இல்லாமல் யோசனைகளும் தர்க்கங்களும் வெறும் அறிவு விளையாட்டுத்தான். இந்த அறிவு ஆராய்ச்சியும் நல்ல முறையில் செய்தால் அதற்கும் ஒரு லாபம் உண்டு. அதை நிந்திக்க வேண்டாம். ஆனால் இந்த வேளையில் அதற்கு எந்த இடமும் இல்லை. இங்கு ஒவ்வொரு அடியும் அனுபவத்தின் அடிப்படையில்தான் எடுக்க வேண்டும். அனுபவம் என்றால் நம் உடம்பில் அதை உணர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அறிவு விளையாட்டுத்தான். எல்லோர் உடம்பிலும் இப்படி நடக்கிறது என்று எங்காவது கேட்டிருக்கலாம். உடம்பில் உணர்ச்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, மறைந்து கொண்டே இருக்கின்றன என்று கேட்டிருக்கலாம். நாமும் இதை அறிவால் ஒப்புக்கொண்டு, ஆமாம், உடம்பில் இதுபோல தோன்றிக்கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கிறது என்று கூற ஆரம்பித்தால் ஒன்றும் கிடைக்காது. ஏதாவது கிடைத்தது என்றால் அது சிறிதளவு மனதின் மேல் மட்டத்தின் சுத்தம் தானே தவிர வேறு இல்லை. ஆனால் அனுபவம் இல்லை. இந்த அனுபவத்தை தான் பாரதத்தின் பழைய நாள் பாஷையில் வேதனா என்றார்கள். அதாவது உடலில் தோன்றும் உணர்ச்சிகள். நீங்கள் சுகமும் அனுபவிக்கலாம், துக்கமும் அனுபவிக்கலாம், இரண்டும் இல்லாத இனம் சேராத ஒன்றையும் அனுபவிக்கலாம். பாரதத்தின் அந்நாளைய பாஷையில் சுகத்தை அனுபவிக்கும் போது அதை சுகவேதனா என்று கூறினர். துக்கத்தை அனுபவிக்கும் போது அதை துக்கவேதனா என்று கூறினர். உடம்பில் அனுபவிப்பது சுகமாகவோ துக்கமாகவோ இல்லாமல் இருந்தால் அதை சுகமும் இல்லாத துக்கமும் இல்லாத வேதனா என்று கூறினர். 2500 வருஷங்களில் பாஷை மாறுகிறது, வார்த்தைகள் மாறுகின்றன, அவைகளின் அர்த்தங்கள் மாறுகின்றன. இப்பொழுது வேதனா என்ற சொல்லுக்கு
இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் ஒரு அர்த்தம்தான் இருக்கிறது. வேதனா என்றால் துக்கம் என்றே அர்த்தமாகிறது. இப்போது சுகவேதனா என்றால் குழப்பம்தான் வரும். எளிதாக புரிய வேண்டும் என்பதால் உணர்ச்சிகள் என்ற சொல்லையே பயன்படுத்துவோம். உணர்ச்சிகள் சுகமாகவும் இருக்கலாம், துக்ககரமாகவும் இருக்கலாம், இரண்டும் இல்லாத வகையாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை வெறுமனே தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வெளிப்படுகிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இன்று உங்களில் நிறைய பேர் இந்த வேலையை புதிதாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதனால் இந்த தியானத்தை பற்றி நிறைய கேள்விகள் மனதில் தோன்றும். பெரும்பாலான கேள்விகள் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதால் அவற்றை இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுவது நல்லது. திரும்ப திரும்ப வரும் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த தலையிலிருந்து கால்வரை நகரும்படி கூறுகின்றீர்களே, அதில் ஏன் அங்கம் அங்கமாக ஒரு வரிசையாக செல்ல வேண்டும்? அதுவும் ஏன் இந்த வரிசையில் செல்ல வேண்டும்? இந்த வரிசையில்தான் செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. எந்த வரிசையிலாவது செல்லலாம். ஆனால் முறையாக ஏதாவது ஒரு வரிசையில் செல்ல வேண்டும். வரிசையில் செல்லவில்லை என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தாவிக்கொண்டே இருப்பீர்கள். உடம்பில் எத்தனை இடங்களில் கவனம் செல்லாமலே இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அந்த இடங்களில் தோன்றும் உணர்ச்சிகள் உணரப்படாமலே போய்விடும். வரிசையாகச் சென்றால் உடலின் எந்த ஒரு பாகமும் விட்டு போகாது. இந்த தியானத்தின் பாதையில் ஒரு முக்கியமான நிலை வர இருக்கிறது. சிலருக்கு சீக்கிரமே வந்துவிடும், சிலருக்கு சிறிது காலம் எடுக்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமான நிலை இது. அதாவது உடம்பின் எந்த ஒரு இடத்திலும் உணர்ச்சிகளை உணர முடியாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வகையான உணர்ச்சியை நிச்சயம் உணர முடியும். முழு உடம்பிலும் உணர்ச்சிகளை உணர முடியும் நிலை இது ஒரு முக்கியமான நிலை. நாம் ஒரு வரிசையில் செல்லவில்லை என்றால் இந்த நிலைக்கு வருவதற்கு நமக்கு எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உடலில் ஒரு உணர்ச்சி தோன்றியவுடன் அதை கவனிக்கிறேன் என்று சிலர் கூறுகிறார்கள். அதற்கு பின் வேறு ஒரு உணர்ச்சி தோன்றினால் அதை கவனிக்கிறேன். இன்னொரு இடத்தில் இன்னொரு உணர்ச்சி தோன்றியவுடன் அதை கவனிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சில சம்பிரதாயங்களில் இந்த மாதிரியும் செய்கின்றார்கள். ஆனால் நாம் அதற்கு தடை விதிக்கிறோம். ஏன் தடை விதிக்கிறோம்? என்ன ஆகும்? அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது உதிக்கும் உணர்ச்சி பெரும்பாலும் ஒரு தீவிர உணர்ச்சியாகவே இருக்கும். வலி எடுக்கலாம், கனமாக இருப்பது போல் உணரலாம், சுடுவது போல் இருக்கலாம், அரிப்பு எடுக்கலாம். ஒரு இடத்தில் வலி தோன்றும், அதை கவனிப்பீர்கள். பிறகு இன்னொரு இடத்தில் அரிப்பு எடுக்கும், உடனே அங்கு தாவுவீர்கள். இன்னொரு இடத்தில் இன்னொரு உணர்ச்சி, அதன்பின் இன்னொரு இடம் என்று இடத்திற்கு இடம் தாவிக்கொண்டே இருப்பீர்கள். எங்கெங்கு தீவிர உணர்ச்சிகள் இருக்கின்றனவோ அவற்றை கவனிக்கும் பழக்கம் வந்துவிடும். மனதின் சமநிலை ஏற்படலாம். ஆனால் உடலில் மேலும் நுட்பமான உணர்ச்சிகளை உணரமாட்டீர்கள். உடலில் உணர்ச்சிகள் தோன்றாத இடங்கள் என்று எதை சொல்கின்றீர்களோ அங்கும் உணர்ச்சிகள் உள்ளன. இது இயற்கையின் நியதி. உயிர் இருந்தால் அங்கு உணர்ச்சி இருந்தே ஆக வேண்டும். நமது உடம்பின் அங்கங்கள் உயிரோடு இருக்கின்றன. உடலின் ஒவ்வொரு இடத்திலும் உயிர் இருக்கிறது. அதனால் உணர்ச்சிகளும் உள்ளன. ஆனால் இவை நுட்பமானவையாக இருப்பதால் நுட்பமாக இல்லாத நம் மனதால் அவற்றை உணர முடிவதில்லை. தீவிரமான உணர்ச்சிகளையே மனது எளிதாக உணர்கிறது. நுட்பமான உணர்ச்சிகளை உணர்வதற்கு நாம் அதற்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கவில்லை. சூடு, கனம், அரிப்பு, வலி என்று இவைகளிலேயே மாதக்கணக்காக, சில சமயங்களில் வருஷக்கணக்காக உழன்று கொண்டிருக்கும். நுட்பமான உணர்ச்சிகளை அனுபவிக்காமல் உடல் முழுவதும் உணர்ச்சிகளை உணரும் நிலைக்கு மனம் செல்லவே செல்லாது. அதனால் இதைப்போல் மறந்தும் செய்யாதீர்கள். ஒவ்வொரு அங்கத்திலும் மனதை செலுத்த வேண்டும். உணர்ச்சி உணர்ந்தவுடன் நகர வேண்டும், நிற்கக்கூடாது. உணர்வதுதான் நம் வேலை. அது முடிந்தவுடன் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். எங்கு உணர்ச்சி எதுவும் தோன்றவில்லையோ அங்கு நிற்க வேண்டும். நிறைய நேரம் நின்றால் மனம் திசை திரும்ப ஆரம்பிக்கும்.
நிலைத்து கவனம் செலுத்த எதுவும் கிடைக்காததால் அது ஓட ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நிமிடம் இம்மாதிரியான இடங்களில் கவனத்தை நிறுத்தினால் போதுமானது. ஆனால் ஒரு நிமிடம் சாந்தமான மனதுடன், ஒருமனப்பட்ட மனதுடன், சமநிலையில் உள்ள மனதுடன் கவனத்தை நிறுத்த வேண்டும். ஒன்றும் புலப்படவில்லை என்றால் அடுத்த இடத்திற்கு நகருங்கள். அது துணியால் மூடப்பட்ட இடமாக இருந்தால் துணியின் ஸ்பர்சத்தை உணர்ந்து நகருங்கள். அதுவும் ஒரு உணர்ச்சிதான். திறந்த பாகமாக இருந்தால் காற்றின் ஸ்பர்சத்தை உணர்ந்து நகருங்கள். அடுத்த சுற்றில் மீண்டும் ஒரு நிமிடம் கவனத்தை நிறுத்துங்கள். இதேபோல் அமைதியான மனதுடன், சமநிலையில் உள்ள மனதுடன் பொறுமையாக வேலை செய்து வந்தால் உணர்ச்சிகளை எல்லா இடங்களிலும் உணரத் துவங்குவீர்கள். துணியின் ஸ்பர்சமோ காற்றின் ஸ்பர்சமோ இல்லாமல் உடலின் இயல்பான உணர்ச்சிகளை உணர ஆரம்பிப்பீர்கள். உணர்ச்சிகள் எப்போதுமே இருக்கின்றன. நாம் மிகவும் பொறுமையோடும் சமநிலைப்பட்ட மனதோடும் வேலை செய்து வந்ததனால் நமது மனம் நுட்பமாகிவிட்டது. நுட்பமானவற்றை உணரும் திறன் அதற்கு வந்துவிட்டதால் இப்போது அவற்றை உணர முடிகிறது. ஆனால் அங்கு ஒரு நிமிடம் கவனத்தை நிறுத்தி நாம் ஒரு உணர்ச்சிக்காக இயங்க ஆரம்பித்தால் காரியம் கெட்டுவிடும். அரை நிமிடம் ஆகிவிட்டது, இன்னும் உணர்ச்சி இல்லை. 3/4 நிமிடம், உணர்ச்சி இல்லை. இன்னும் இல்லையே, இன்னும் இல்லையே என்று சொல்லும் மனம் சமநிலையில் இல்லை. சமநிலையில் இல்லாத மனம் நுட்பமாக இருக்காது. அங்கு இருக்கும் நுட்பமான உணர்ச்சிகளை உணர முடியாது. ஒருவர் இந்த சமயத்தில் வெறுப்பு உண்டாக்கலாம். ஒரு நிமிடம் கவனத்தை நிறுத்திவிட்டேன், இன்னும் இந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது. 2வது சுற்றிலும் கூட மறையவில்லை. இப்பொழுது 3வது சுற்று கூட ஆகிவிட்டதே. அதன்பால் வெறுப்பு உண்டாகிறது. இந்த வெறுப்பு மனதின் சமநிலையை இழக்கச் செய்கிறது. மனம் நுட்பமான உணர்ச்சிகளை உணரக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறது. அதனால் அமைதியாக பார்வையாளர் தன்மையில் நிலைத்து இருக்க வேண்டும். உணர்ச்சிகள் தோன்றவில்லை என்றால் இல்லைதான். நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அமைதியான மனதுடன் இங்கு கவனத்தை நிறுத்தி இருக்கிறோம். என்ன தெரிய வருகிறதோ அதை ஒப்புக்கொள்வோம். இதைப்போல நாம் மனதின் சமநிலையை காத்து வந்தால் மனம் தானாக நுட்பமாகிக் கொண்டே வரும். நுட்பமான உணர்ச்சிகளை அனுபவிக்க ஆரம்பித்துவிடும். எங்கெங்கு உணர்ச்சிகள் புலப்படவில்லையோ அந்தந்த இடங்களில் நிறுத்தி நகர்ந்து கொண்டிருந்தால் வெகு சீக்கிரமே அந்த இடங்களில் உணர்ச்சிகளை உணர ஆரம்பிப்பீர்கள். உடல் முழுவதும் உணர்ச்சிகளை உணரும் நிலைக்கு சீக்கிரம் வந்து விடுவோம். இன்னும் ஒரு கேள்வி அடிக்கடி வருகிறது. வரிசைப்படி கவனிக்கிறோம், சரி. இங்கு கூறப்பட்ட வரிசையோ அல்லது நீங்களே வகுத்து கொண்ட வரிசையோ எந்த ஒரு அங்கத்தையும் விடாமல் வரிசையாக சென்றால் சரி. ஆனால் இந்த மாதிரி வரிசையாக சென்று ஒரு இடத்துக்கு வந்தபோது கடந்து சென்ற இடத்தில் ஒரு தீவிர உணர்ச்சி ஏற்பட்டால் உடனே அங்கு சென்று அதை கவனிப்பதா, அல்லது இனி வர இருக்கும் இடத்தில் ஒரு தீவிர உணர்ச்சி ஆரம்பித்தால் உடனே அங்கு சென்று அதை கவனித்து பிறகு இருந்த இடத்திற்கு வரலாமா? இம்மாதிரி எப்பொழுதும் செய்யாதீர்கள். அதே பழக்கம் வந்துவிடும். அதாவது எப்பொழுதும் தீவிர உணர்ச்சிகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் பழக்கம். கடந்து வந்த இடத்திலோ அல்லது இனி கடக்க விரும்பும் இடத்திலோ ஏதாவது உணர்ச்சியை உணர்ந்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த உணர்ச்சி தோன்றியிருக்கிறது, ஆனால் இப்பொழுது அதன் முறை இல்லை. நமது சுற்றில் அந்த இடத்திற்கு வரும்போது அதை கவனிப்போம். முழு கவனமும் அப்பொழுது கொடுப்போம். சிறிது கவனம் அதன்பால் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நாம் அதன்பால் முழு கவனம் செலுத்த மாட்டோம். வரிசைப்படித்தான் செல்வோம். இவ்வாறு மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். இன்னொரு கேள்வி. தலையிலிருந்து கால் வரை நகரும்போது ஒரு சமயத்தில் எத்தனை பெரிய இடத்தில் கவனம் செலுத்த வேண்டும்? மீண்டும் மீண்டும் நீங்கள் உடலை ஆராய்ந்து கொண்டிருந்தால் ஒரு ஊசிமனை அளவு இடத்தில் கூட உணர்ச்சிகளை நீங்கள் உணர முடியும். ஆனால் ஆரம்பத்தில் ஊசிமுனை அளவு இடமாக கவனிக்க ஆரம்பித்தால் தலையிலிருந்து கால் வரை ஒரு முறை செல்வதற்கு மணிக்கணக்கில் நேரமாகும். மனதிற்கு போரடிக்க ஆரம்பித்துவிடும். வேலையை நிறுத்திவிடும். அதனால் இப்பொழுது வேலை செய்யும்போது 2-4 அங்குலங்கள் வரையிலான இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அளவிலான இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அளவிலான இடத்தை எடுத்துக்கொண்டு தலையிலிருந்து கால் வரை கவனத்தை செலுத்தி கொண்டு வந்தால்
மெல்ல மெல்ல நீங்கள் கவனம் செலுத்தும் இடம் தானாக குறைந்து கொண்டே வரும். எல்லா இடங்களிலும் உணர்ச்சிகள் தெரிய வரும். ஒரு சில மாணவர்களுக்கு மனம் மிகவும் ஸ்தூலமாக இருக்கலாம், அல்லது மிகவும் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது மந்தமாக இருக்கலாம். இம்மாதிரியாக இருந்தால் அவர்களுக்கு உணர்ச்சிகள் எதுவும் தெரிவதில்லை. அதனால் 2-4 அங்குலங்கள் அளவிலான இடத்தில் கவனம் செலுத்தும்போது கூட மனம் பொறுமையிழந்து விடுகிறது. அதனால் இம்மாதிரியானவர்கள் இன்னும் பெரிய இடத்தில் கவனம் செலுத்தலாம். முழு தலைபாகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் எங்காவது ஒரு உணர்ச்சி தெரிந்தவுடன் அடுத்த இடத்திற்கு செல்லலாம். முழு முகத்தையும் ஒரே சமயத்தில் கவனிக்கலாம். எங்காவது உணர்ச்சி புலப்பட்டவுடன் அடுத்த இடத்திற்கு செல்லலாம். பிறகு முழு தோள்கள், கைகள், முழு மார்பு, இம்மாதிரி பெரிய பெரிய இடங்களாக எடுத்து கவனத்தை செலுத்தி தலையிலிருந்து கால் வரை நகர்ந்து வந்தால் மெல்ல மெல்ல சிறிய சிறிய இடங்களாக எடுக்க முடியும். வேலையை மிகவும் பொறுமையோடு செய்ய வேண்டும். ஏன் இன்னும் உணர்ச்சிகள் தெரியவில்லை என்று ஏக்கமோ அல்லது இன்னும் தெரியவில்லையே என்று வெறுப்போ உண்டாக்கினால் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள். வேலையை நீங்கள் செய்யுங்கள், பலனை தர்மத்திடம் விட்டுவிடுங்கள், இயற்கையின் மீது விட்டுவிடுங்கள். பலன் நல்லதாகவே இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி அடிக்கடி வருகிறது. ஒரு சுற்றிற்கு எத்தனை நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அது ஆளை பொறுத்த விஷயம். ஒரே மனிதருக்கும் கூட தன் மனநிலையை பொறுத்த விஷயம். ஒருவரின் மனம் மிகவும் நிம்மதி இழந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மனம் எதிலும் நிலைக்கவில்லை. அதனால் எங்கு சென்றாலும் உணர்ச்சிகள் புலப்படாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நிமிடம் நிற்க வேண்டியிருக்கும். இந்த சமயத்தில் ஒரு சுற்றுக்கு அரை மணி நேரம் பிடிக்கலாம், 1 மணி நேரம் கூட ஆகலாம். ஆகட்டுமே, இதில் அவசரப்பட ஒன்றுமில்லை. ஆனால் நமது மனம் மிகவும் விழிப்போடும் ஒருமுனைப்போடும் இருந்தால், மிகவும் நுட்பமாக இருந்தால், எந்த இடத்திற்கு சென்றாலும் உடனே உணர்ச்சிகள் புலப்படுகின்றன. இந்த நிலையில் ஒரு சுற்றை முடிக்க 10 நிமிடங்கள் தேவைப்படலாம். 10 நிமிடங்களுக்கு குறைவான நேரமே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது இந்த சமயத்தில் நல்லதில்லை. நீங்கள் இந்த பாதையில் முன்னேற நேரம் தானே குறையும். ஆனால் இப்பொழுது 10 நிமிடங்களுக்கும் குறைவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எந்தெந்த இடங்களை விட்டுவிட்டோம் என்றே தெரியாமல் போய்விடும். ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதால் 10 நிமிடங்களுக்கும் குறைவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்னும் ஒரு கேள்வி அடிக்கடி வருகிறது. நாம் உடலின் மேல்மட்டத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை கவனிக்க வேண்டுமா, அல்லது உடலின் உள்ளே தோன்றும் உணர்ச்சிகளையும் கவனிக்கலாமா? இப்பொழுது உடலின் மேல் பரப்பிலிருந்து ஆரம்பியுங்கள். சிலர் முந்தைய பிறவிகளில் செய்த தவத்தின் பயனால் ஆரம்பத்திலேயே உடலுக்கு உள்ளே இருக்கும் உணர்ச்சிகளை உணர்வார்கள். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. உடலின் மேல் மட்டத்திலேயே வேலை செய்யுங்கள். ஒருவேளை இந்த 10 நாட்களிலேயே உடலின் உள்ளே உதிக்கும் உணர்ச்சிகளையும் உணரும் நிலைக்கு நீங்கள் வரலாம். இப்பொழுது மேல் மட்டத்தில் இருக்கும் உணர்ச்சிகளையே கவனியுங்கள். அங்கு எந்த இடமும் உணர்ச்சியற்று இல்லாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு சுற்றிலும் இதையே குறிக்கோளாக கொள்ளுங்கள். இன்னொரு சந்தேகம் அடிக்கடி வருகிறது. இந்த உணர்ச்சி என்று சொல்கின்றீர்களே, என்ன அது? நம் நாட்டில் தியானம் என்ற பெயரில் எத்தனையோ முறைகள் உள்ளன. குழந்தை பருவத்திலிருந்து தியானம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் பரம்பரைக்கேற்ப மனதில் ஒரு கருத்தை கொண்டுள்ளார். இங்கோ நாம் உணர்ச்சிகளை கவனி என்று சொல்கிறோம். எதை கவனிப்பது? குழம்பி விடுகிறார்கள். உடல் தானாக பலவற்றை உணர்கிறது. இவ்வாறு உணர்வது உடலின் தர்மம். சூட்டை உணர்வது, வியர்ப்பது, நடுங்குவது, கனப்பது, இவையெல்லாம் சரீரத்தின் தர்மம், உடலின் சுபாவம். இயற்கையால் உடலின் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட நியதி. தன் சுபாவத்தால் உடல் எதையெல்லாம் அனுபவிக்கிறதோ, எந்த உணர்ச்சிகளெல்லாம் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் பார்வையாளர் தன்மையில் இருந்து கொண்டு கவனிக்க வேண்டும். நீங்கள் உணர்வது என்ன என்பது முக்கியமல்ல. முக்கியம் என்ன என்றால்
உணர்ச்சிகளை நீங்கள் அவைகளோடு ஒன்றி அனுபவித்தீர்களா? அதாவது சுகமான உணர்வின் சுகத்தை அனுபவித்தீர்களா? துக்கமான உணர்வின் சோகத்தை அனுபவித்தீர்களா? அல்லது இந்த மாதிரி உணர்வுகள் உதித்துள்ளன என்று வெறுமனே தெரிந்து கொண்டீர்களா? அதுதான் முக்கியம். அனுபவிக்கும் தன்மையிலிருந்து வெளியே வர வேண்டும். நமது மனமானது எப்பொழுதும் அனுபவிப்பதிலேயே தன் வாழ்நாளை கழிக்கிறது. இந்த தியான முறையின் நோக்கம் அதை இந்த சுபாவத்திலிருந்து மாற்றி பார்வையாளர் தன்மையில் எப்படி நிலைக்க வைப்பது என்பதுதான். ஒரு சாட்சியை போல பார்க்கும் தன்மையை எப்படி பலப்படுத்துவது என்பதுதான். எப்பொழுதெல்லாம் மனம் அனுபவிக்கிறதோ, சுகத்தை அனுபவித்தால் அதன்பால் ஆசையை உண்டு பண்ணுகிறது, துக்கத்தை அனுபவித்தால் அதன்பால் வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. மனதின் பழைய சுபாவம் இதுதான். ஆசையை உற்பத்தி செய்வதும் வெறுப்பை உற்பத்தி செய்வதும் நாம் அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே மேலும் மேலும் சங்கிலிகளால் கட்டி கொண்டிருக்கிறோம். முக்தி எங்கிருந்து கிடைக்கும்? இந்த பழக்கத்தை முறியடிக்க வேண்டும். இதனால்தான் உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்தீர்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உடம்பில் ஏற்பட்ட சூடு காலத்தின் சீதோஷ்ண நிலையினால் இருக்கலாம். இதில் கவனிக்க என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இன்று வரை இவ்வளவு சூடாக இருக்கிறதே என்று அதை அனுபவித்தீர்கள் இல்லையா? இப்பொழுது வெறுமனே உணர்வீர்கள். அனுபவிக்கும் தன்மையில் இல்லாமல் பார்வையாளர் தன்மையில் இதை உணர்வீர்கள். நீங்கள் உணர்வது வெயில் காலத்தினால் உள்ள சூடாக இருக்கலாம், அதனால் ஏற்படும் வியர்வையாக இருக்கட்டும். அதனால் என்ன? பார்வையாளர் தன்மையில் அதை உணர்கிறோமா என்பதுதான் கேள்வி. 1 மணி நேரம் இந்த மாதிரி எங்களை உட்கார வைத்து விட்டீர்கள், காலை கூட அசைக்க விடவில்லை. அதனால் தான் இந்த வலி வந்தது, இதை என்ன கவனிப்பது என்று கேட்கலாம். இந்த வலி வரத்தான் செய்யும். உடலின் சுபாவம் இது. எது சுபாவமோ அதை கவனிக்கத்தான் கற்றுக்கொள்கிறோம். ஏதோ அசாதாரணமான திவ்யமான அனுபவத்திற்காக நாம் இங்கு கூடவில்லை. சாதாரணமான உணர்வுகள், நெடுநேரம் உட்கார்ந்ததால் வலி. இதுவரை அந்த துக்கத்தை அனுபவித்தீர்கள். பயங்கரமாக வலிக்கிறதே, தாங்க முடியவில்லையே என்று கூறிக்கொண்டு அதை அனுபவித்தீர்கள். இப்பொழுது அது எப்படி பார்வையாளர் தன்மையில் நோக்குவது என்று முயற்சிப்பீர்கள். அதோடு கூட எப்படி நான் எனது என்ற உணர்வையும் முறியடிப்பது என்று பார்ப்பீர்கள். இவை அனித்தியமானவை, அழியக்கூடியவை என்று கவனித்து புரிந்து கொள்வீர்கள். இப்படி நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் இவை அழிந்து போகக்கூடியவை, மாறிக்கொண்டிருக்கும் இயல்பு உடையவை என்று தெரிந்து கொள்வீர்கள். எனக்கு நிறைய நாளாக வாத பிடிப்பு உண்டு. இந்த வலி வாதத்தினால் வந்தது. இதை எதற்கு கவனிக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்கலாம். ஐயா, இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். வாதத்தினால் வலி முன்பும் இருந்தது. ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த வலி வந்ததோ அப்பொழுதெல்லாம் அதை அனுபவித்து துக்கத்தால் அழுதீர்கள். இப்பொழுது அதை பார்வையாளர் தன்மையிலிருந்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நமது உடலில் தோன்றும் உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் நமக்கு கருவிகள். இந்த கருவிகள் மூலமாக நமது மனதின் பழக்கத்தை மாற்றவே இங்கு வந்திருக்கிறோம். அதனால் உடலில் தோன்றும் உணர்ச்சிகளை, அவை எந்த காரணத்தால் வந்தவையாக இருந்தாலும் அவற்றை எப்படி பார்வையாளர் தன்மையோடு ஒரு சாட்சியைப் போல நோக்குவது என்பதுதான் இந்த தியான முறை. குழப்பமில்லாமல் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது அசாதாரண திவ்யமான அனுபவத்தை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். அந்த முயற்சியினால் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சம்பவம். பல வருடங்களுக்கு முன்னால் நான் இந்த மாதிரியான ஒரு 10 நாள் முகாமிற்கு சென்றது பூர்வ ஜென்மத்து புண்ணியம் என்று தான் சொல்ல வேண்டும். என் மனதில் எழுந்த ஒரு கேள்வியை நான் ஆசிரியரிடம் கேட்டுவிட்டேன். நீங்கள் ஆத்மா என்று ஒன்று இருப்பதை ஒப்புக்கொள்வதில்லை. அப்படி ஆத்மா இல்லை என்றால் முக்தி யாருக்கு கிடைக்கிறது? ஆத்மா இல்லாமல் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பது யார்? இதை எனக்கு விளக்க முடியுமா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், பாரப்பனே, உங்கள் நம்பிக்கையை நான் நிந்திக்கவில்லை. நீயும் அதை நிந்திக்க தேவையில்லை. அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வை. இதுவரை நீ உணர்வதை அனுபவித்து வந்ததால் உன் மனது நிம்மதி இழந்து இருந்தது. சாட்சி போல நீ உணர்வதை கவனித்துத்தான் பாரேன்.
உள்ளே ஆத்மா இருக்கிறது என்றால் நீ உள்ளே பார்க்க பார்க்க தானாக உன் பார்வைக்கு வந்துவிடும். நீ பார்ப்பது உனக்குள் இருக்கும் உண்மையைத்தானே. அதனால் இந்த 10 நாட்களுக்கு உன்னுடைய மத நம்பிக்கைகளை ஒரு புறமாக ஒதுக்கி வை. இவர் இப்படி சொன்னது எனக்கு சரியாகவே பட்டது. முக்தியின் கதவு திறந்தது. நமது மத நம்பிக்கை, நமது மதம் என்ற சிக்கலில் நாம் விழுந்திருக்கிறோம். இது எனக்கு பல வருஷங்களாக புரியாமலே இருந்தது. அவர் சரியாக சொன்னார். ஆத்மா இருக்கும் இடத்தில் இருக்கட்டும். ஆத்மா இருந்தாலும் நாம் ஆசைகளையும் வெறுப்புகளையும் உண்டு பண்ணுகிறோம் இல்லையா? இந்த ஆசைகளிலிருந்தும் வெறுப்புகளிலிருந்தும் வெளியே வர ஒரு வழி கிடைத்தது என்றால் அது நன்மைக்குத்தானே. இதில் என்ன தவறு இருக்கிறது? செய்துதான் பார்ப்போமே. அதுவும் 10 நாட்களுக்குத்தானே. என்ன ஆயிற்று? எனக்கு வழி திறந்தது. 10 நாட்களில் பூர்வ ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தாலோ என்னவோ நிறையவே கிடைத்தது எனக்கு. 10 நாட்களில் நிறைய நன்மை கிடைத்ததால் அதை பற்றி சும்மா இருக்க முடியாது. ஒருவருக்கு விலை மதிப்பற்ற ரத்தினம் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருக்க முடியாது. இதைப்போல் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று விரும்புவார். தன் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறுவார், தன் உறவினர்களிடம் கூறுவார், நண்பர்களிடம் கூறுவார். பாருங்கள், நீங்களும் சென்று பாருங்கள். நிறைய நண்பர்களிடம் சொன்னேன். அவர்களும் போக ஆரம்பித்தார்கள். ஒரு நண்பர் மிகவும் பெரிய பணக்காரர், வியாபாரம் செய்பவர், தொழிற்சாலை கூட வைத்திருந்தார். இதை வைத்து எவ்வளவு பெரிய வியாதியஸ்தராக, மன நிம்மதி இழந்தவராக அவர் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். வியாபாரமோ வேலையோ செய்வதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் மனதில் எப்பொழுது தர்மம் இல்லையோ ஒருவர் வியாதியஸ்தர்தான். மனதில் சிறிதும் நிம்மதி இருக்காது. எனக்கு அவர் எவ்வளவு தவிக்கிறார் என்று தெரியும். நானும் அந்த வழியாக வந்தவன்தானே. பாவம், இந்த நண்பர் 10 நாட்களுக்கு இங்கு வந்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் என்று தோன்றியது. இந்த நண்பருக்கு புரிய வைக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் புரிந்து கொள்ளவில்லை. 10 நாட்களா? என்னிடம் அவ்வளவு நேரம் இல்லை. நிறைய வேலை இருக்கிறது. மேலும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. நன்றாகத்தானே இருக்கிறேன். எந்த துக்கமும் இல்லை. இப்படியாக நான் சொல்வதை கேட்கவே இல்லை. பிறகு இம்மாதிரி முகாமுக்கு சென்று வந்த மற்ற நண்பர்களும் இவரிடம் கூற ஆரம்பித்தார்கள். அதனால் ஒரு முறை 10 நாட்களுக்கு சென்று வருவதாக ஒப்புக்கொண்டார். எல்லோரும் செய்வது போல் முதல் 3 நாட்களுக்கு ஆனாபான செய்தார். பிறகு விபசனா கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் தியான அறை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் அங்கு ஒரு தியான அறை கொடுக்கப்படும். ஆசிரியர் ஒவ்வொரு அறையாக சென்று மாணவர்களிடம் அவர்களது தியானத்தை பற்றி கேட்பார். இந்தியர்களாக இருந்தால் என்னையும் கூட அவர் மொழிபெயர்ப்புக்காக அழைத்துச் செல்வது வழக்கம். இந்த நண்பரின் அறைக்கும் சென்றார். கதவை தட்டியவுடன் நண்பர் கதவை திறந்தார். ஏதாவது உணர்ச்சி கிடைத்ததா என்று ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்கிறார் நண்பர். ஆனால் அவரை பார்த்தால் தன் சட்டையை கலற்றிவிட்டு பனியனையும் கலற்றிவிட்டு வேட்டியை நன்றாக மேலே இழுத்து கட்டி உட்கார்ந்திருந்தார். அப்பனே, நீதான் வியர்வையால் நனைந்து இருக்கிறாயே, உனக்கு வியர்வை வந்தது இல்லையா? ஆமாம், வியர்வை வரத்தானே செய்யும். இத்தனை சிறிய அறையில் எவ்வளவு வெப்பம். அப்பொழுது நீ வெப்பத்தை உணர்ந்தா இல்லையா? ஆமாம், உணர்ந்தேன். இது வெயில் காலம்தானே? ஆமாம் அப்பனே, அதைத்தான் உணர்ந்தா இல்லையா? வெப்பத்தை நீ இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருந்தாய். அதை இப்பொழுது சாட்சியைப் போல கவனிக்க முயற்சி செய். வியர்வை வந்தது, அதை சாட்சியைப் போல் பார்க்க வேண்டும். வெப்பத்தை என்ன கவனிப்பது? வியர்வையில் கவனிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவர் என் முகத்தையும் ஆசிரியரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். நாங்கள் ஏதோ அவரை கேலி செய்வதாக நினைத்து கொண்டாரோ என்னவோ. என்ன வேலை இது? நான் இங்கு தியானம் செய்ய வந்தேன். வியர்வையையும் வெப்பத்தையும் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது? என் ஆத்மாவை பார்க்க முடிந்தால் புண்ணியம் உண்டாகும். பரமாத்மாவை பார்க்க முடிந்தால் நன்மை கிடைக்கும். இது பகவான் புத்தரின் சாதனை முறை என்கிறீர்கள். அப்போது புத்தரையாவது தரிசிக்க வையுங்கள். அவரும் எங்களுக்கு ஒரு அவதாரம்தான். அவர் தரிசனம் கிடைத்தாலும் நன்மை உண்டாகும். இந்த உடம்பையும் வெப்பத்தையும் வியர்வையையும் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது?
திரும்ப திரும்ப அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தோம். இந்த தியான முறையை இப்படித்தான். இதனால் உன் மனதின் அசுத்தங்கள் வெளியே வந்துவிடும், ஆசைகளும் வெறுப்புகளும் நீங்கிவிடும். இதை புரிந்துகொள் என்று கூறினோம். எங்கே புரிந்து கொண்டார் அந்த நண்பர்? ஒவ்வொரு நாளாக 10 நாட்களையும் வீணாக்கி விட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு இவரை வரவழைத்தோம், ஒன்றுமே கிடைக்காமல் போகிறாரே என்ற வருத்தம் எனக்கு. எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் பெரிய உணர்ச்சி எதுவும் தெரியவில்லை என்றே இவரிடம் பதில் வந்தது. சாதாரணமாக தோன்றும் உணர்ச்சிகளை விட்டுவிட்டு ஏதோ விசேஷமான ஒன்றை தேடுகிறார். ஏதாவது ஒரு திவ்ய அனுபவம் வேண்டும். அது கிடைக்கவில்லை. இந்த வெப்பம், குளிர்ச்சி, கனம் இவையெல்லாம் இருக்கவே இருக்கின்றன. இவற்றை என்ன பார்ப்பது? 1-1.5 வருடங்கள் கழிந்தன. எங்கள் இருவருக்கும் பொதுவான நண்பர்கள் பலர் இந்த தியான முறையை பயின்று உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த நன்மை அடைந்தனர். இவர்களையெல்லாம் பார்த்து இந்த நண்பருக்கு, இத்தனை பேருக்கு நன்மை கிட்டியது, நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் நாம் தான் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. என்னிடம் வந்தார். குருஜி என்னை மறுபடியும் எடுத்துக்கொள்ள மாட்டார், அதனால் நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இன்னொரு முறை 10 நாள் முகாம் செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை அப்படியே செய்கிறேன். வெப்பத்தை பார்க்க சொன்னால் வெப்பத்தை மட்டும் பார்ப்பேன், வியர்வையை பார்க்க சொன்னால் வியர்வையே பார்க்கிறேன். இன்னும் ஒரு முறை சந்தர்ப்பம் வேண்டும் என்றார். இந்த முறை முகாமிற்கு வந்து எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே செய்தார். விஷயம் புரிந்துவிட்டதில்லையா? நன்றாக முன்னேறினார். இந்த முழு பாதையும் எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தரிசிக்க வைப்பது. எப்படி இருக்கிறதோ, அதாவது தானாக என்ன நடக்கிறதோ அதைத்தான். நமக்கு வேண்டியபடி இல்லை. நாம் இதில் ஒன்றும் செய்ய மாட்டோம். நம் கற்பனைப்படி இல்லை. இதில் கற்பனைக்கு இடமே இல்லை. நம் கற்பனைப்படி மனதில் எண்ணங்களை வளர்த்து கொள்ள மாட்டோம். என்ன நடக்கிறதோ, எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே ஒரு பார்வையாளரை போல் தெரிந்து கொள்கிறோம். அவ்வளவுதான். இந்த தெரிந்து கொள்ளுதலைத்தான் அந்நாளைய பாஷையில் தரிசிப்பது என்று கூறினார்கள். ஞானத்தால் தெரிந்து கொண்டேன் என்றால் இது அறிவுபூர்வமாக ஆராய்ந்த ஞானம் இல்லை, அனுபவத்தில் உணர்ந்த ஞானம். எதை அனுபவிக்கிறோமோ அதன் சுபாவம் என்ன என்பதை உணர்ந்து கொண்ட ஞானம். உணர்ச்சிகள் உதிக்கின்றன. அது பயங்கர வலியாக இருக்கலாம். உதித்து சீக்கிரமோ காலம் தாழ்த்தியோ மறைகிறது இல்லையா? வாழ்க்கை பூராவும் வலி இருக்கிறதா என்ன? உதிக்கிறது, மறைகிறது. வெப்பம் தோன்றியது, பிறகு மறைந்தது. உடம்பில் துடிப்பு எழுகிறது, பிறகு மறைகிறது. உதிப்பதும் மறைவதும் உணர்ச்சிகளின் சுபாவம். இந்த அனித்திய நிலையே இதன் சுபாவம். இந்த விஷயத்தை நீங்களே உணர்ந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த உடம்பின்பால் நமக்கு உள்ள பற்றினால் நிறைய ஆசைகளையும் வெறுப்புகளையும் உண்டாக்கி இருக்கிறோம். சுகமாக அனுபவமாக இருந்தால் அதன்பால் ஆசை, துக்கமான அனுபவமாக இருந்தால் அதன்பால் வெறுப்பு. இந்த சுபாவத்தை மாற்ற ஆரம்பித்திருக்கிறோம். மாற்றும் வேலை செய்யத்தான் இங்கு வந்திருக்கிறோம். வெப்பத்தோடும் வியர்வையோடும் குளிர்ச்சியோடும் நமக்கு சம்பந்தமில்லை. மனதின் இந்த சுபாவத்தோடு தான் நமக்கு சம்பந்தம். மனதின் ஆழங்களில் அதன் சுபாவம் சுகமான அனுபவத்தின் பேரில் ஆசை வளர்த்து கொள்வதும் துக்கமான அனுபவத்தின் பேரில் வெறுப்பை வளர்த்து கொள்வதும் தான் கண்மூடித்தனமான பழக்கமாகிவிட்டது. மனதின் மேல்மட்டத்திற்கு, அதாவது நாம் அறிவு என்று கூறுகிற பகுதிக்கு இந்த உடம்பு நிலையற்றது, அழியக்கூடியது என்று நன்றாக புரிகிறது. இது நான் இல்லை, இது எனது இல்லை, என்னுடைய ஆத்மா இல்லை. இதன்பால் ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது, வெறுப்பு உண்டாக்கக்கூடாது என்று நன்றாக புரிகிறது. இப்படி புரிந்ததால் தான் மனதில் மறுபடி நான் இல்லை, எனது இல்லை என்பது போன்ற எண்ணங்கள் வருகின்றன. நல்ல எண்ணங்கள் தான். ஆனால் இந்த எண்ணங்களினால் பயன் யாருக்கு கிடைக்கிறது? ஆங்கிலத்தில் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனதின் மேல்மட்டத்திற்கு மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கும் மனதின் ஆழ்நிலைகள் இந்த மேல்மட்டத்தின் அறிவுபூர்வமான பேச்சை கேட்பதில்லை. அது தன் பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறது. உடம்போடு சேர்ந்து ஒன்றி இருக்கிறது.
ஞானிகள் மனதின் இந்த ஆழங்களை செயற்படுத்துவதற்கு உடலோடு ஒன்றி இருக்கக்கூடிய மனநிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டனர். உடலில் ஏதாவது ஒரு உணர்ச்சி உதிக்கிறது, ஆழ்மனது உடனே அதற்கு சுகமானது என்றோ துக்கமானது என்றோ பெயர் கொடுத்து விடுகிறது. பிறகு அதன்பால் ஆசையையோ வெறுப்பையோ உண்டாக்குகிறது. நாம் இவைகள் உதிக்கும் இடத்திற்கு செல்லாமல் ஆசைப்படும் சுபாவத்தை எப்படி மாற்றுவது? வெறுப்பு உண்டாகும் நிலைகளுக்கு செல்லாமல் வெறுப்பு உண்டாவதை எப்படி தவிர்ப்பது? இந்த வேலையை செய்வதற்குத்தான் இந்த தியான முறை. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த விதமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை நாம் ஒரு சாட்சியைப் போல் பார்க்கிறோமா அல்லது அதோடு ஒன்றி போய் அனுபவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இதை நன்றாக புரிந்து கொண்டு அந்த உணர்ச்சியின்பால் நான் அல்லது என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே அறிந்து கொண்டு வந்தால் தியானத்தில் முன்னேறுவீர்கள். இதை சரியாக புரிந்து கொண்ட ஒருவர் சீக்கிரமாக முன்னேறுவார். இல்லையென்றால் ஒருவர் ஏதோ ஒரு அற்புதமான ஒன்றை எதிர்பார்த்து உணர்ச்சி எதுவுமே வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நாளை துணை ஆசிரியர் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்பார், அப்பனே ஏதாவது உணர்ச்சி கிடைத்ததா என்று. இந்த மாதிரியான பதில் கொடுக்கக்கூடாது என்று தான் விரும்புகிறோம், ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் ஓரிரண்டு பேர் இருக்கத்தான் செய்கின்றனர். இந்த மாதிரி சொல்பவர்களிடம் அடுத்த கேள்வி கேட்கப்படும், ஒன்றுமே கிடைக்கவில்லையா? 1 மணி நேரம் கால்களை நீட்டாமல், உட்காரும் விதத்தை மாற்றாமல், கண்களை திறக்காமல், கைகளை அசைக்காமல் உட்கார வேண்டும் என்றோமே, சௌகரியமாக உட்கார முடிந்ததா? உடனே பதில் வரும், எங்கே ஐயா உட்கார முடிந்தது? நிறைய முறை மாற்ற வேண்டியிருந்தது. அப்படியா? ஏன்? பதில் உடனே வரும், காலில் ஒரே வலி. கால் மிகவும் வலித்ததால் 1 மணி நேரம் உட்கார முடியவில்லை. ஆனாலும் உணர்ச்சிகள் எதுவும் தெரியவில்லை இவருக்கு. வலியை விடவும் தீவிரமான உணர்ச்சி ஏதாவது இருக்குமா? அப்படியும் ஒன்றும் தெரியவில்லை என்றால் ஏதோ அற்புதமான ஒன்றையே இவர் தேடுகிறார் என்றுதான் அர்த்தம். இது உடம்பின் சுபாவம். உட்கார்ந்தேன், வலித்தது, இதை என்ன பார்ப்பது என்று கேட்பதற்கில்லை. உணர்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை பார்ப்பதுதான் நம் வேலை. சில புரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். 3 நாட்கள் ஆனாபான செய்த பின் அவர்களிடம் ஏதாவது உணர்ச்சி தெரிந்ததா என்று கேட்கப்படும் போது இல்லை என்று கூறுவார்கள். அதோடு கூடவே கைவிரல்களால் மூக்கை நன்றாக தேய்த்து கொள்வார்கள். கொஞ்சம் அரிப்பு எடுத்ததாம். அரிப்பு இவர்களுக்கு ஒரு உணர்ச்சி இல்லை. ஏதோ அபூர்வமான ஒன்றை இவர்கள் தேடுகிறார்கள். பாவமாக இருக்கிறது இவர்களை பார்த்தார். சிலர் இன்னொரு விதம், நீங்கள் சொன்னவையெல்லாம் வந்தன. வலி, கனத்த தன்மை, வெப்பம், வியர்வை எல்லாம் தெரிந்தது. ஆனால் உணர்ச்சி என்று எதுவும் வரவில்லையே. என்ன சொல்வது இவரிடம்? திரும்ப திரும்ப புரிய வைக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் இதே மாதிரியான கேள்விகள் வருகின்றன. புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஒவ்வொரு முகாமிலும் இதை பார்க்கிறோம். உடம்பில் சுயமாக எதை நீங்கள் உணர்ந்தாலும் அது உணர்ச்சித்தான். இதை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி முன்னேறுவார்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்ச்சிகளை கவனிப்பதன் மூலம் நாம் நம் மனதின் சுபாவத்தை புரிந்து கொள்ளும் வேலையை செய்கிறோம். மனம் எதிர்ச்செய்கை செய்வதை பழக்கமாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குவது பழக்கமாகிவிட்டது. மனதின் இந்த செய்கையை நாம் நேரடியாக காண விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் இதை நாம் மாற்ற விரும்புகிறோம். இயற்கை எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் இதன் மூலம் நாம் முயற்சி செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம் மனது எதிர்ச்செய்கை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம் மனதில் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். எதிர்ச்செய்கை செய்வதை நிறுத்திவிட்டால் துக்கத்திலிருந்து நாம் வெளிவருவோம். இது இயற்கையின் மறுக்க முடியாத நியதி, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த இயற்கை நியதியை உணர்ந்த எந்த ஒருவரும் ஒரு முழுமையான அறிவொளி பெற்ற புத்தராகிறார், அரஹந்தராகிறார். மனதில் வெறுமனே எண்ணங்களே அசை போடுவதால் ஒருவரும் புத்தராக முடியாது. சாத்திரங்களை மனப்பாடம் செய்வதால் ஒருவரும் புத்தராக முடியாது. தர்க்க வாதங்களும் விரத உபவாசங்களும் செய்வதால் ஒருவர் புத்தராக முடியாது. இயற்கை செயல்படும் முறைகளை, அதன் நியதிகளை தன் அனுபவத்தில் உணர்ந்து அறிந்து கொள்பவரே புத்தராகிறார்.
சித்தார்த்த கௌதமரின் வாழ்க்கையில் வினோதமான பல சம்பவங்கள் நடந்தன. அவர் ஒரு அரசகுமாரர். ஆனால் பிறந்தது அரண்மனையில் இல்லை, ஒரு மரத்தடியில், திறந்த வெளியில், இயற்கையின் மடியில் அவர் பிறந்தார். வீட்டை விட்டு வெளியேறி சத்தியத்தை தேடும் முயற்சியில் அவர் 5 அல்லது 6 வருடங்கள் ஈடுபட்டிருந்தார். குகைகளிலும் இருண்ட இடங்களிலும் தியானம் செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மெய்ஞானம் பிறந்த இரவு வெளியிலே மரத்துக்கடியில்தான் தியானம் செய்து கொண்டிருந்தார். அதனால் பிறந்த கருணையினால் அவர் இந்த மார்க்கத்தை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்ததும் திறந்த வெளியில், மரத்திற்கடியில், இயற்கையின் மடியில்தான். 80வது வயதில் அவர் தனது உடலை துறந்ததும் மரத்திற்கடியில், இயற்கையின் மடியில்தான். இவரது வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்கள் இயற்கையின் மடியிலேயே நடந்தன. வெளியில் தோன்றும் இயற்கையை அவர் நன்றாகவே ஆராய்ந்தார். ஆனால் நமக்கு வெளியே இருக்கும் இயற்கையை எவ்வளவுதான் ஒருவர் ஆராய்ந்தாலும் அதனால் அவர் புத்தராகிவிட முடியாது. தனக்கு உள்ளே செயல்படும் இயற்கை விதிகளை உணர வேண்டும். ஒருவர் வெளியே இருப்பவைகளை புரிந்து கொள்கிறார் என்றால் அது வெறும் அறிவளவில் தான் இருக்க முடியும். ஆனால் உள்ளே இருப்பவைகளை, உள்ளே தோன்றும் உண்மைகளை ஒருவர் உணர்ந்து அறிய முடியும். இந்த இரண்டிற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தனக்குள்ளே உண்மையை உணர்ந்து அறிய ஆரம்பித்தால் மெல்ல மெல்ல முக்தியை சென்றடைவார். இதனால் தான் இவர் இந்த 3½ கையளவு உடம்பிற்குள்ளே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். இதுவரை தியானம் என்ற பெயரில் செய்து வந்த பயிற்சிகளின் மூலம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சிந்தனைக்குத்தான் பயிற்சி கொடுத்தீர்கள். ஆசைப்படாதே என்றால் ஆசைக்கான எண்ணங்களை உண்டாக்காதே என்று புரிந்து கொண்டீர்கள். வெறுப்பு உண்டாக்காதே என்றால் வெறுப்பிற்கான எண்ணங்களை உண்டாக்காதே என்று புரிந்து கொண்டீர்கள். இந்த உருவம் நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆசையோ வெறுப்போ இருக்கக்கூடாது. கேட்கும் வார்த்தைகள் நல்லவையோ அல்லது கடும் சொற்களோ விருப்பு வெறுப்பு உண்டாக்கக்கூடாது. இவை என்ன அளவிலான விஷயங்கள் பயன் உண்டு, அறிவளவில் பயன் உண்டு. அறிவு கொஞ்சம் சுத்தமாகும். ஆனால் மீதமுள்ள மனம் முழுவதும் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்து விடுகிறது. அசுத்தங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதில்லை. உடம்பில் தோன்றும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் விருப்பையும் வெறுப்பையும் வெளியேற்றாத வரையில் மனதின் சுபாவம் மாற்றப்படுவதில்லை என்பதே இந்த மனிதரின் கண்டுபிடிப்பு. இதை அவர் செய்ய ஆரம்பித்தவுடன் இயற்கையின் எல்லா ரகசியங்களும் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தன. தியானம் செய்யும் ஒவ்வொருவரும் இதை பார்க்க முடியும். உள்ளே பார்க்க பார்க்க இந்த உடம்பு முழுவதும், மனம் முழுவதும் வெறும் அலைகளே இருப்பதை காணலாம். தோன்றுதலும் மறைதலுமே உள்ளன. பிறகு வெளியேயும் இதையே காண்பார். பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுதல் மறைதல். சப்போ பஜ்ஜொலித்தோ லோகோ, சப்போ லோகோ பகம்பித்தோ பகம்பித்தோ. ஏதோ ஒன்று தோன்றுவதும் மறைவதுமாகவே இருக்கிறது. உள்ளேயும் வெளியேயும் இதையே தான் நடக்கிறது. பாரதத்தின் அந்த காலத்திய பாஷையில் இதையே பவம் என்று சொன்னார்கள். அதாவது தொடர்ச்சியான மாற்றம். பேச்சு வழக்கில் இது ஒரு பிராணி என்கிறோம், இது ஒரு மனிதன், இது இன்னது என்கிறோம். இந்த மாதிரி உலக வாழ்க்கையில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஒன்றுமே இல்லை. தொடர்ச்சியான மாற்றங்கள் மட்டுமே இருக்கின்றனவே ஒழிய வேறில்லை. ஒவ்வொரு நொடியும் மாற்றம் இருக்கிறது. முழு பிரபஞ்சத்திலும் ஜடப்பொருள்களாகட்டும் அல்லது உயிருள்ளவையாகட்டும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. மாறி மாறி இறுதி நிலையை இந்த வஸ்து அடைந்துவிடும். அதற்கு மேல் மாற்றம் எதுவும் இருக்காது என்று சொல்லும்படியாக எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் நன்றாக புரிகிறது. உள்ளேயோ வெளியேயோ ஒரு விஷயம் நடந்தால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. காரணம் ஒன்று இருந்தால் அதற்கு பலன் இருக்கும். காரணம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது பல காரணங்கள் சேர்ந்து ஒரு பலனை கொடுக்கலாம். பிறகு எது பலனாக வந்ததோ அது அடுத்த மாற்றத்திற்கு காரணமாகிறது. இந்த காரணத்தினால் இன்னொரு பலன் உண்டாகிறது. பலன் காரணமாகி இன்னொரு பலன் கிடைக்கிறது. விதையிலிருந்து பழங்கள், பழத்திலிருந்து விதைகள், மறுபடி விதையிலிருந்து பழங்கள், அவற்றிலிருந்து விதைகள். ஓ, வாழ்க்கை சக்கரம் இப்படித்தான் சுழலுகிறது. இது நன்றாக புரிந்துவிடும். 3வது ஒன்றும் தெரிய வரும். தியானம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தெரிய வரும். விதை எப்படியோ பழமும் அப்படியே. காரணத்தை பொறுத்துத்தான் பலனும் இருக்கும். வெளி உலகில் இதை நாம் தினமும் பார்க்கிறோம்.
உள்ளேயும் அனுபவத்தால் இதை காண்போம். வெளி உலகில் ஒரு சம்பவம். ஒருவர் 2 விதைகளை விதைக்கிறார். ஒன்று வேப்பம் விதை, அதற்கு பக்கத்தில் கரும்பு. அதே நிலம், அதே தண்ணீர், அதே சூரிய வெளிச்சம், அதே காற்று. 2 விதைகளுக்கும் அதே விதமான உரம் கிடைக்கிறது. இயற்கையின் துணையோடு அவைகளிலிருந்து ஒரு செடி உண்டாகிறது. வேப்பஞ்செடியின் ஒவ்வொரு பாகமும் கசப்பாக இருக்கிறது. ஆனால் கரும்பு செடியிலோ ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருக்கிறது. ஏன் இப்படி? ஏன் இயற்கை ஒன்றிற்கு சாதகமாகவும் இன்னொன்றிற்கு எதிராகவும் நடக்கிறது? பரமாத்மாவிற்கோ அல்லது அல்லாவிற்கோ ஒன்றின் மேல் கருணை காட்டும்படியாகவும் இன்னொன்றின் மேல் கோபம் காட்டும்படியாகவும் ஏன் தோன்றியது? ஐயா, யாரும் கருணையும் காட்டவில்லை, கோபமும் காட்டவில்லை. இயற்கையின் சில நியமங்கள் உள்ளன. விதை எப்படிப்பட்டது? இயற்கை அதன் சுபாவத்தை வெளியே கொண்டு வருகிறது. கரும்பு இனிக்கும் சுபாவம் கொண்டது. அதன் தர்மம் இனிப்பாக இருப்பது. அதனால் அந்த செடியிலிருந்து இனிப்பவை தான் வரும். வேம்பின் தன்மை கசப்பது, அதன் தர்மம் கசப்பது. அதனால் அதிலிருந்து தோன்றுவது கசப்பாகத்தான் இருக்கும். இது இயற்கையின் நியதி. அந்த வேப்ப மரத்திற்கு முன்னால் செல்கிறேன். 3 முறை வணங்குகிறேன். பூ வைத்து விளக்கேற்றி உணவு படைக்கிறேன். பின்னர் அதன் முன்னால் கைகூப்பி உட்கார்ந்து ஈரம் தோய்ந்த குரலுடன், ஓ வேப்பம் தேவதையே, எனக்கு இனிப்பான மாம்பழம் கொடு, எனக்கு இனிப்பான மாம்பழம் கொடு என்று பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க்கை முழுவதும் இப்படி அதன் முன்னால் அழுதாலும் கூட வேப்ப மரம் மாம்பழத்தை கொடுக்கப் போவதில்லை. அதனால் கொடுக்கவும் முடியாது. எனக்கு இனிக்கும் மாம்பழம் வேண்டுமானால் விதை விதைக்கும் போது வேப்பம் விதை விதைத்திருக்க கூடாது. கவனமாக இருந்து மா விதையை விதைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் ஒருவரின் முன்னால் சென்று அழுவதற்கு அவசியம் இருக்காது. விதையை நாம் விதைத்திருக்கிறோம், தானாக மாம்பழம் வரும். விதை விதைக்கும் சமயத்தில் விழிப்பாக இல்லாமல் பழம் கிடைக்கும் நேரத்தில் யாருடைய கிருபையாவது கிடைக்குமா? இந்த ஒரு தேவி, தேவதை, ஈஸ்வரர், பிரம்மா அல்லது இந்த ஒரு சந்நியாசியுடைய கிருபை கிடைக்குமா என்ற சிக்கலில் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அலைந்து அலைந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கையின் நியதிகள் புரியவில்லை. எப்படி தங்களை உயர்த்து கொள்வார்கள்? எப்படி என்னுடைய கர்ம விதைகள் இருக்கின்றனவோ அப்படியே பலனும் இருக்கும். இதில் வேறொருவர் எதுவும் செய்ய இயலாது. நான் மாம்பழத்திற்கான விதை விதைத்தால் வேப்பம்பழம் நிச்சயம் வராது. வேப்பம் விதை விதைத்து மாம்பழம் வேண்டும் என்றாலும் அது நடக்காது. எவ்வளவு சக்தி மிகுந்த மனிதரானாலும் முடியாது. இவற்றை ஒருவர் எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறாரோ அவர் அவ்வளவு விரைவில் விதை விதைக்கும் போது கவனமாக இருப்பார். இல்லாவிட்டால் அவர் பெரும் குழப்பத்திலேயே இருப்பார். பகவானுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவம். ஒரு சகோதரர் அவரிடம் அழுது கொண்டே வந்தார். அட, என்ன ஆனது சொல்லப்பா? ஐயா, என்னுடைய வயோதிக தந்தை இறந்து விட்டார். இறந்து விட்டார் ஐயா, இறந்து விட்டார். சரி, அதற்காக அழுது என்ன பயன்? அழுவதால் அவர் ஒன்றும் திரும்பி வரமாட்டார் இல்லையா? அது எனக்கு தெரியும் ஐயா, வரமாட்டார். ஆனால் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் செய்ய வந்திருக்கிறேன். சொல்லப்பனே, என்ன வேண்டுகோள்? ஐயா, நீங்கள் என் தந்தைக்காக ஏதாவது செய்யுங்களேன். அட, உன் தந்தைக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்பனே? ஐயா, பிறர் செய்கிறார்கள் இல்லையா? இந்த சிறிய சிறிய பண்டிதர்களும் பூஜாரிகளும் கர்மங்கள் செய்து வைத்தாலே அங்கு சொர்க்கத்தின் வாசல் இறந்தவர்களுக்கு திறந்து விடுகிறது. உங்களைப் போன்ற மகாபுருஷர் நீங்கள் ஏதாவது கர்மங்கள் செய்தால் அவருக்கு அங்கேயே இருக்க அனுமதி கூட கிடைக்கலாம். எனது அப்பாவிற்காக ஏதாவது செய்யுங்கள். பகவான் பார்த்தார். இந்த மனிதனின் மனம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. இவனுக்கு 1000 முறை புரிய வைத்தாலும் இவனது அறிவு வேலை செய்யாது. பகவான் புரிய வைப்பதற்கு வெவ்வேறு முறைகளை கையாள்வார். அவர் சொன்னார், செல்லப்பனே, சந்தைக்கு சென்று 2 மண்பானைகள் வாங்கி வா. இந்த மனிதனுக்கு மிகவும் சந்தோஷம். பகவான் ஏதோ காரியம் செய்ய சொல்ல போகிறார். 2 மண்பானைகள் வாங்கி வந்தான். அடுத்து பகவான் சொன்னார், ஒன்றை நெய்யால் நிரப்பு, நிரப்பி ஆயிற்று. ஒன்றை கற்களால் நிரப்பு, ஆயிற்று. இப்பொழுது 2ஐயும் நன்றாக மூடினான். இப்பொழுது இங்கு ஒரு குளம் இருக்கிறது இல்லையா? இதில் 2ஐயும் போடு. 2ம் தங்கள் கனத்தினால் குளத்தில் அமுங்கின. இப்பொழுது ஒரு தடி கொண்டு வந்து 2ஐயும் அடித்து உடை.
நண்பருக்கு மிகவும் சந்தோஷம். எத்தனை அற்புதமான காரியம் செய்விக்கிறார்! பாரதம் ஒரு விசித்திரமான நாடு. ஒருபுறம் இங்கு மனிதர்கள் உயர்ந்து உயர்ந்து உலகத்துக்கே வழிகாட்டியாகவும் ஆசிரியர்களாகவும் புத்தர்களாகவும் அரகந்தர்களாகவும் ஆகியிருக்கின்றனர். ஞானத்தின் கதவுகள் அவர்களுக்கு முழுமையாக திறந்து இருக்கின்றன. இது பாரதத்திற்கே உரிய ஒரு விசேஷம். இன்னொரு புறம் ஆழமான இருட்டிலும் மனிதர்கள் உள்ளனர். இவர்கள் சாதாரண அறிவை கூட உபயோகிப்பதில்லை. பாரதத்தில் 2 தீவிரங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே இருக்கின்றன. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் சில இடங்களில் இன்றும் இருக்கிறது. தாயோ தந்தையோ இறந்தால் அவர் உடலை மயான பூமிக்கு கொண்டு சென்று மகன் அதை சிதையில் வைத்து தீ வைப்பான். உடம்பு எரிய ஆரம்பிக்கும். பாதி எரிந்தவுடன் ஒரு தடியை எடுத்து அந்த உடம்பின் மண்டை ஓட்டை உடைப்பான். இந்த மாதிரி காரியங்களுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மனிதனின் மண்டை ஓடு கனமானது, மிகவும் கடினமானது. அதனால் லேசில் எரியாது. அதை உடைத்தால் எளிதாக எரிந்துவிடும். வேறு யாராவது உடைத்தால் உறவினர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் மகனே உடைப்பது நல்லது. மகனிடம் இதை செய்வதற்கு என்ன சொன்னார்கள்? நீ இதை இங்கு உடைத்தால் அங்கு சொர்க்கத்தின் கதவு உடைந்துவிடும். அதனால் இதை உடைத்துவிடு என்று சொன்னார்கள். மகனும் பாவம் அதை உடைப்பான். இது மகன் செய்ய வேண்டிய கடைசி சடங்குகளில் ஒன்றாக ஆகிவிட்டிருந்தது. புத்தரிடம் வந்த நமது நண்பனும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். என்னுடைய தந்தையின் உடலை நேற்றே தகனம் செய்தாகிவிட்டது. இப்பொழுது இந்த வேலை செய்ய முடியாது இல்லையா? அதனால்தான் பகவான் மண்பானைகளை வைத்து இதை செய்ய சொல்கிறார் என்று நினைத்து சந்தோஷம் அடைந்தான். மண்பானைகளை உடைத்தான். ஒரு பானையில் இருந்த நெய் மேலே வந்து மிதந்தது. இன்னொரு பானையில் இருந்த கற்கள் கீழே தங்கிவிட்டன. இப்பொழுது பகவான் சொன்னார், பாரப்பனே, இத்தனை வேலை நான் செய்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீ சென்று உன்னுடைய பண்டிதர்களையும் பூஜாரிகளையும் கூப்பிட்டு இங்கு வந்து பிரார்த்தனை செய்ய சொல். கற்களே மேலே வாருங்கள், மேலே வாருங்கள், நெய்யே நீ கீழே சென்று விடு என்று பிரார்த்தனை செய்ய சொல். பகவானே, என்ன இது விளையாட்டு? என்னை கேலி செய்கின்றீர்களே, இது நடக்குமா என்ன? கற்கள் தண்ணீரை விட கனமானவை. அதனால் அவை கீழே தான் இருக்கும், மேலே வர முடியாது. நெய் தண்ணீரை விட லேசானது. அதனால் மிதக்கும், கீழே செல்லாது. இவை இயற்கையின் மாற்ற முடியாத நியதிகள். இப்பொழுது புத்தர் சொன்னார், பரவாயில்லையே, நீ இயற்கையின் விதிகளை பற்றி இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாயே. ஆனால் உனக்கு இயற்கை இந்த சின்ன நியதி தெரியவில்லையா? உன் தந்தை தன் வாழ்க்கை முழுவதும் கற்களை போன்ற காரியங்கள் செய்திருந்தால் கீழே தான் போவார். யாரால் அவரை மேலே தூக்க முடியும்? அவர் நெய்யை போல லேசான காரியங்களையே செய்திருந்தால் அவர் மேலே தான் செல்வார். அவர் காலை பிடித்து கீழே இழுக்க யார் இருக்கின்றார்கள்? இதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் இல்லையா? இயற்கையின் இந்த விதிகளையே நாம் தர்மம் என்கிறோம். தர்மத்தை புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அதனால் குழப்பத்திலேயே இருக்கின்றார்கள். இந்த தியான முறையை செய்து கொண்டு வந்தால் எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். என்னுடைய செயல்கள் எப்படியோ அதே போலத்தான் பலன்களும் இருக்கும். என்னுடைய செயல்கள் எப்படியோ அதே போலத்தான் பலன்களும் இருக்கும். அதனால் என்னுடைய செயல்களின் பேரில் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை நடந்தது நடந்துவிட்டது. இப்பொழுதில் இருந்தாவது என்னுடைய செயல்களின் பேரில் கவனமாக இருக்கிறேன். இதை உணர்ந்து கொள்ளலாம். என்னுடைய செயல்களின் பேரில் கவனமாக இருக்க வேண்டும் என்று புரிந்துவிட்டால் அடுத்து வரும் கேள்வி, என்னென்ன செயல்கள்? செயல்களில் 3 வகை உண்டு. உடம்பால் செய்வது, பேச்சால் செய்வது, மனதால் செய்வது. இதில் எந்த செயலை பற்றி கவனமாக இருப்பது? சாதாரண மனிதர்களுக்கு தெரிந்த வரையில் உடம்பின் செயல்களே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதுதான் கண்களுக்கு தெரியக்கூடியது, மிகுந்த பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. பேச்சின் பாதிப்பு அதைவிட கொஞ்சம் குறைவானது. மனதின் செயல் என்றால் என்ன? மனதின் செயல்கள், அதில் தோன்றும் எண்ணங்கள். தனக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தவுடன் மனதின் இந்த செயலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று புரிந்து கொள்வீர்கள். பேச்சிற்கோ உடம்பின் செயலிற்கோ அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. முக்கியத்துவம் என்று எதனால் சொல்கிறோம்? நமக்கு கிடைக்கும் பலன்
உடம்பின் செயலிற்காகவோ பேச்சின் செயலிற்காகவோ கிடைப்பது இல்லை, மனதின் செயலிற்காகத்தான் கிடைக்கிறது. பேச்சின் செயல்பாடும் உடலின் செயல்பாடும் மனதின் செயல்பாடு வெளிப்படுகின்ற வழிகள்தான். மனதின் செயல்பாடு வெளியே வர வேண்டுமென்றால் இந்த இரண்டின் மூலமாக வெளிப்படுகிறது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதரோடு நாம் சண்டை போட்டுவிட்டோம். அவரை பார்த்தவுடன் நம் மனது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கோபமும் தீய எண்ணங்களும் மனதில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதன் வேகம் அதிகரித்து அதிகரித்து கட்டுப்படாமல் பேச்சாக வெளிப்படுகிறது. இரண்டொரு வார்த்தைகளால் திட்டுகிறோம், அவமானப்படுத்துகிறோம். பேச்சு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. மனதின் செயல்வேகம் மேலும் அதிகரித்தால் உடம்பின் வழியாக வெளிப்படுகிறது. 2 அடி வைக்கிறோம், பக்கத்தில் துப்பாக்கி இருந்தால் சுட்டு காயப்படுத்துகிறோம். இது உடலால் செய்த தீய செயல். எனவே பேச்சின் தீய செயல், உடம்பின் தீய செயல் என்பது என்ன? இவை மனதின் தீய செயல்களின் குழந்தைகளே தவிர வேறில்லை. மனதின் தீய செயல்களின் வெளிப்பாடுகள். இயற்கை மனதின் செயல்களைத்தான் பார்க்கிறது, பேச்சின் செயலையும் உடலின் செயலையும் பார்ப்பதில்லை. வரப்போகும் பலன் மனதின் செயலுக்குத்தான். அது தீய செயலானாலும் சரி, நல்ல செயலானாலும் சரி. ஒருவரை பார்த்து நம் மனதில் கருணை பிறக்கிறது, தயை பிறக்கிறது. இது மனதின் செயல். அதன் வேகம் அதிகரித்து அதிகரித்து பேச்சில் வெளிப்படுகிறது. இரண்டொரு அன்பான வார்த்தைகள் சொல்கிறோம், பேச்சின் நல்ல செயல். மனதின் செயல் மேலும் அதிகரித்து அதிகரித்து உடலின் மூலமாக வெளிப்படுகிறது. அவருக்கு ஏதாவது கொடுக்கிறோம், சேவை செய்கிறோம், உடலின் நல்ல செயல். இந்த பேச்சின் நல்ல செயலும் உடலின் நல்ல செயலும் மனதின் நல்ல செயலின் குழந்தைகள்தான், மனதின் செயலின் வெளிப்பாடுகள். இயற்கை நமக்கு மனதின் செயலுக்கு பலன் கொடுக்கிறது. இதையும் ஒரு உதாரணத்தோடு புரிந்து கொள்வோம். வெறும் உதாரணம்தான். ஒரு பணக்காரன் இருந்தான். நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு காட்டு வழியாக தனியாக யாத்திரை சென்று கொண்டிருந்தான். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு கொள்ளைக்காரனுக்கு இந்த ஆளிடம் நிறைய பணம் இருப்பது தெரிந்துவிட்டது. பணத்தாசையினால் அந்த கொள்ளைக்காரன் இந்த ஆளிடம் எல்லாவற்றையும் தன்னிடம் கொடுத்து விடும்படி கேட்கிறான். இந்த ஆள் கொடுக்க மறுக்கிறான். கோபத்தில் கொள்ளைக்காரன் தன் கத்தியை எடுத்து இவன் வயிற்றில் குத்தவே இவன் இறந்து விடுகிறான். இது ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவது நிகழ்ச்சி. ஒரு ஆளுக்கு வயிற்றில் கோளாறு, வயிற்றில் கட்டி வந்து விட்டது. டாக்டர் வெவ்வேறு விதமான வைத்தியம் செய்து பார்க்கிறார், குணமாகவில்லை. அவனிடம் சொல்கிறார், அப்பனே, இப்போது ஒரே வழிதான் இருக்கிறது. உனக்கு ஆபரேஷன் செய்து கட்டியை வெளியே எடுக்க வேண்டும். ஒருவேளை இதில் நீ குணமாகலாம். இவன் சொல்கிறான், சரி ஐயா, செய்யுங்கள், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். ஆபரேஷன் அறைக்குள் அழைத்து சென்று இவனை படுக்க வைக்கிறார் டாக்டர். கத்தியை எடுக்கிறார், வயிற்றில் நுழைக்கிறார். அப்போது என்று பார்த்து இவன் உயிர் பிரிகிறது, இறந்து விடுகிறான். இப்போது சொல்லுங்கள், இயற்கையோ அல்லது பரமாத்மா என்றோ அல்லது அல்லாஹ் என்றோ அழைக்கப்படக்கூடிய ஒருவர் அந்த கொள்ளைக்காரனுக்கும் இந்த டாக்டருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை கொடுப்பாரா என்ன? நிச்சயமில்லை. மனதின் எண்ணம் எப்படிப்பட்டது? கொள்ளைக்காரனின் மனம் தீய எண்ணங்களால் நிரம்பி இருந்தது. டாக்டரின் மனமோ நல்ல எண்ணங்களால் நிரம்பி இருந்தது. பலன் மனம் எப்படி இருந்ததோ அதே போலத்தான் இருக்கும். உடலின் செயல்பாட்டை பொறுத்து இருக்காது, பேச்சின் செயலை பொறுத்து இருக்காது. இன்னும் ஒரு உதாரணத்தின் மூலமும் புரிந்து கொள்வோம். ஒரு நபரை எனக்கு அநேக வருடங்களாக தெரியும். இருவருக்கும் இடையே மிகுந்த பகைமை. அவரை பார்த்ததுமே மனம் வேலை செய்ய ஆரம்பித்தது. மிகுந்த வெறுப்பையும் குரோதத்தையும் தோற்றுவித்தது. கோபத்தின் காரணமாக சில வசைமொழிகளை கூறிவிட்டேன். பேச்சினால் புரிந்த தீய செயல். பன்றி, போக்கிரி, கழுதை. இது ஒரு நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சி. என்னுடைய மகன் எங்கோ பொழுதியில் சகதியில் விளையாடிவிட்டு வருகிறான். ஆடை முழுவதும் ஒரே அழுக்கு. அவனை பார்த்து சொல்கிறேன், பன்றி, போக்கிரி, கழுதை. 2 நிகழ்ச்சிகளிலும் பேச்சினால் அதே செயலைத்தான் செய்தேன். பன்றி, போக்கிரி, கழுதை என கூறினேன். முதல் நிகழ்ச்சியிலோ எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு கெட்ட எண்ணம். அடுத்த நிகழ்ச்சியிலோ எவ்வளவு பரிவு, எவ்வளவு அன்பு. மனதின் நோக்கத்தை தான் இயற்கை பார்க்கிறது. மனதின் எண்ணம்தான் விதை, அதை பொறுத்துத்தான் பழம் இருக்கும். அதனால்தான் மனம்தான் பிரதானம்.
இதை புரிந்து கொண்டவர் புத்தராகி விடுவார், அரஹந்தராகி விடுவார். இதை நன்றாக உணர்ந்ததனால் புத்தர் உலகிற்கு சொன்னது என்னவென்றால், மனோபுபங்கமா தம்மா மனோசேட்டா மனோமயா மனோமயா. மனோ புபங்கமா தம்மா, உதிப்பவையெல்லாம் முதலில் மனதில்தான் உதிக்கின்றன. மனோசேட்டா, அதாவது மனம்தான் முக்கியம். மனோமயா, நாம் வாழ்க்கை முழுவதும் என்னவெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் மனதின் செயல்களின் விளைவுகள்தான். எல்லாமே மனோமயமாக இருக்கிறது. அடுத்து தன் அனுபவத்திலிருந்து கூறுகிறார், மனசாச்சே பதுட்டேனே பாசத்திவா கரோத்திவா. துஷ்ட மனதினால், அசுத்தமான மனதினால் ஒருவர் பேச்சாலோ உடலாலோ என்ன காரியம் செய்தாலும் அந்த செயலின் ஆதாரம் அடிப்படை அசுத்தமாக இருப்பதால் என்ன நடக்கிறது? தத்தோனங் துக்கமன்வேதி சக்கங் வைவதோபதங். மாட்டு வண்டியுடன் இணைக்கப்பட்டுள்ள மாட்டின் பின்னால் அந்த வண்டியின் சக்கரம் தொடர்ந்து செல்வதைப் போல அவரை தொடர்ந்து துக்கம் செல்லும். எங்கே ஓடினாலும் வண்டியின் சக்கரம் பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கும். அசுத்தமான மனதால் ஒருவர் ஒரு தீய காரியம் செய்தால் அவர் எந்த தேசத்திற்கு சென்றாலும் எந்த இடத்தில் மறுபிறவி எடுத்தாலும் துக்கம் அவர் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கும். இது இயற்கையின் மாற்ற முடியாத உண்மை. அதேபோல் மனசாச்சே பசன்னேன பாசத்திவா கரோத்திவா. நிர்மலமான மனதுடன், சுத்தமான மனதுடன் பேச்சாலோ அல்லது உடலாலோ ஒருவர் செயல்பட்டால் என்ன ஆகும்? தத்தோனங் சுக்கமன்வேதி சாயாவயன் பாயனி. ஒருவரை தொடர்ந்து அவர் நிழல் வருவது போல சுகம் அவரை பின்தொடர்ந்து வரும். எங்கே சென்றாலும் நிழல் கூடவே இருக்கிறது. நமது மனதின் எண்ணங்களால் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த விதை கூடவே எடுத்துச் செல்கிறோம். அதனால் அந்த விதை கொடுக்கும் பழமும் நிச்சயம் நம்மிடம் வரும். இது இயற்கையின் மறுக்க முடியாத உண்மை. இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக பதிய வைத்தார் பகவான். இத்துத்தப்பதி பேச்சத்தப்பதி பாபகாரி உபயத்தப்பதி. இதநந்ததி பேச்சநந்ததி கத் புண்ணியோ உபயத்தநந்ததி. இயற்கையின் இந்த எல்லா விதிகளும் அனுபவத்தால் உணர முடியும். ஒவ்வொருவரும் உணர முடியும். இத தப்பதி பேச்ச தப்பதி பாபகாரி. பாபம் செய்பவர் யார்? மனதில் அசுத்தங்களை வைத்துக்கொண்டு பேச்சாலோ உடலாலோ செயல்களை செய்பவர் பாவம் செய்கிறார். மனதில் கோபமோ துவேஷமோ தீய எண்ணங்களோ உதித்தால் விபசனா செய்தால் இதை பார்க்க முடியும். விபசனா செய்யாதவர், அறிவால் மட்டுமே தெரிந்து கொண்டவர், இதை புரிந்து கொள்ளவே முடியாது. உணர்ச்சிகளின் அடிப்படையில் விபசனா செய்ய ஆரம்பித்தால் இது நன்றாக புரியும். மனது அசுத்தமடைந்தவுடன் கொந்தளிப்பார், உள்ளே எரிந்து கொண்டிருப்பார். இந்த நெருப்பிற்கான விதை விதைத்தாகிவிட்டது இல்லையா? இந்த விதை நமக்கு மேலும் நெருப்பைத்தான் தரும். பலன் இன்னும் பெரிய தீப்பொறியாக இருக்கும். அடுத்த பிறவி என்பதை ஒப்புக்கொள்கின்றோமோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் வெளியே எப்பொழுது பிடிக்காத விஷயம் நடந்தாலும் வெறுப்பின் விதையைத்தான் விதைக்கிறோம் என்பது புரிய வரும். அதுவும் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாத உள்மனதின் ஆழங்களில் விதைக்கிறோம். உள்மனதின் சுபாவம் என்ன? பிடிக்காத ஒன்று நடந்தால் எரிக்கும் விதையை விதைப்பதுதான். இந்த பழக்கத்தை நாம் மேலும் பலப்படுத்துகிறோம். இன்னொரு பிடிக்காத விஷயம், இன்னொரு விதை. சுபாவத்தை மேலும் வலுவடைய செய்கிறோம். மறுபடியும் பிடிக்காத விஷயம், இன்னொரு விதை. இந்த பழக்கம் இன்னும் பலமடைகிறது. மீண்டும் மீண்டும் அதே விதை விதைத்து இப்பொழுதும் எரிவீர்கள். வாழ்க்கை முழுவதும் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். இதேபோல்
மனதை நிர்மலமாக்கி ஒருவர் வாக்காலோ உடலாலோ வேலை செய்தால் மனதில் பெரும் அமைதி நிலவுவதை காணலாம். ஏனென்றால் மனதில் கருணையும் நட்பார்வமும் நல்லெண்ணமும் உதிக்கின்றன. மிகுந்த அமைதி கிடைக்கிறது. விதை இடும்போது சாந்தி அனுபவிக்கிறோம். இந்த விதையின் சுபாவம் சாந்தி சுபாவம். தனது விளைவாக சாந்தியைத்தான் கொடுக்கும். இந்த சாந்தி சுபாவம் மேலும் மேலும் வலுவடைகிறது. ஒவ்வொரு முறையும் இது மேலும் வலுவடைகிறது. நமக்கு பிற்காலத்திலும் சுகம்தான். இத நந்ததி பேச்ச நந்ததி, எப்பொழுதும் ஆனந்தம்தான். இது இயற்கையின் நியதி. ஒருவரும் இதை தடுக்க முடியாது. இயற்கையின் இந்த விதியை ஒருவர் எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை நடத்துகிறாரோ அவ்வளவு விரைவில் அவருக்கு நன்மை உண்டாகும். தனது மனதின் செயல்களுக்கு காவல் போட்டுவிட்டால் உடலின் செயல்களுக்கு காவலிட தேவையே இல்லை. வாக்கிற்கு காவலிட தேவையில்லை. அதற்காக உடலாலோ பேச்சாலோ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அர்த்தமில்லை. மனதின் செயல்களுக்கு காவலிட்டால் தானாக உடலால் தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்கும் காரியங்கள் எதுவும் நடக்காது. அதேபோல் மனதிற்கு காவலிட்டால் பேச்சால் தனக்கோ அல்லது பிறருக்கோ தீங்கு விளைவிக்கும் காரியங்கள் எதுவும் நடக்காது. அடி வேரிலிருந்து நாம் முன்னேறுகிறோம். வேரை சரி செய்துவிட்டால் முழு மரமும் தானாக சரியாகிவிடும். வேரில் வியாதி இருந்தால் மரம் எப்படி வியாதி இல்லாமல் இருக்கும்? அதனால் வேர்களை மாற்ற வேண்டும். நம் மனதின் வேர்கள் உணர்ச்சிகளோடு ஒன்றி இருக்கின்றன. நாம் ஆழ்மனது என்று எதை கூறுகிறோமோ அது இரவும் பகலும் உடலின் உணர்ச்சிகளோடு இணைந்து இருக்கிறது. அதற்கு பிடித்ததாக இருந்தால் விருப்பத்தையும், பிடிக்காததாக இருந்தால் வெறுப்பையும் உண்டாக்குகிறது. ஆசைப்படுவதும் வெறுப்பதும் இதன் சுபாவம் ஆகிவிட்டது. இந்த சுபாவத்தை நாம் உடைக்க வேண்டும். இதற்குத்தான் இந்த வேலையை நாம் செய்கிறோம். மனதிற்கு எப்படி காவலிடுவது? மனதின் செயல்களுக்கு எப்படி காவலிடுவது? மனம் என்றால் என்ன என்றே நமக்கு சரியாக தெரியாது. புத்தகங்கள் படித்திருப்போம், பேருரைகள் கேட்டிருப்போம். அனுபவத்தால் உணர்ந்திருக்கிறோமா? இந்த தியான முறை இதை செய்யும். மூச்சை பார்க்க ஆரம்பித்தீர்கள் இல்லையா? மேலெழுந்த வாரியாக மூச்சை இழுத்து விடுவது உடம்பின் வேலை. ஆனால் மூச்சின் உதவியோடு மனதின் உலகமும் புரிய ஆரம்பித்தது. மேலும் நிறைய தெரிய வரும். இதேபோல உடம்பிலும் வெப்பம், குளிர்ச்சி, துடிப்பு போன்றவைகள் இருக்கலாம். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இவற்றிற்கும் மனதிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். நீங்கள் மேலும் முன்னேறினால் இவற்றிற்கும் மனதிற்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளது என்று புரிந்து கொள்வீர்கள். மனதிலுள்ள அழுக்குகளோடும் இவற்றிற்கு ஆழமான சம்பந்தம் உள்ளது. இது நன்றாக தெரிய வரும். புத்தராகும் ஒருவர் இந்த சரீரமும் மனதும் எப்படி வேலை செய்கின்றன என்பதை ஆராய்ச்சி செய்கிறார். வெளியே இருப்பவைகளை கருவியாக்குவதில் என்ன பயன்? இந்த உடலை தனித்தனியாக பார்த்து பாகம் பாகமாக பிரித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தால் சின்ன சின்ன அணு துகள்கள் தோன்றி மறைவதை உணரும் நிலைக்கு ஒருவர் வந்துவிடுவார். இதேபோல் மனதையும் மனதில் எழுந்து மறைவதையும் ஆராய்ச்சி செய்ய முடியும். 121 வகையான மனங்கள் உள்ளன. 52 வகையான மனோநிலைகள் உள்ளன. இந்த நொடியில் உதித்த மனம் எந்த விதமான மனோநிலையுடன் உதித்தது என்றும் அலசி பார்க்கலாம். இது மிகவும் உயர்ந்த நிலை. இந்த நிலை வருவதற்கு நிறைய சமயம் பிடிக்கலாம். இப்பொழுது அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 121 வகைகள் என்னென்ன, 52 வகைகள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டு என்ன கிடைக்கப் போகிறது? ஏதாவது பள்ளி அல்லது காலேஜ் தேர்விற்கு வேண்டுமானால் பயன்படலாம். நமக்கு அனுபவத்தால் உணர வேண்டும். அனுபவத்தால் உணருவதற்கு மனதை 4 பெரிய பாகங்களாக பிரிக்கலாம். அவற்றை முதலில் அடையாளம் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வோம். ஒரு பாகத்தை அந்த நாள் பாஷையில் விஞ்ஞானம் என்று அழைத்தனர். இப்பொழுது விஞ்ஞானம் என்ற சொல் ஆங்கிலத்தில் சயின்ஸ் என்ற சொல்லிற்கு ஈடானது. ஆனால் மனதின் உணரும் பாகத்தை அந்த நாளைய பாஷையில் விஞ்ஞானம் என்று கூறினார்கள். நமது 5 புலன்கள், கண்கள், மூக்கு, காதுகள், நாக்கு, தோல், இவைகள் உயிரற்றவை. விஞ்ஞானம் இவைகளோடு சேராத வரையில் ஒரு வேலையையும் செய்ய இயலாதவை. கண்களோடு அவற்றின் விஞ்ஞானம் சேர்ந்தால் ஏதாவது பார்க்க முடியும். காதுகளோடு விஞ்ஞானம் சேர்ந்தால் ஏதாவது கேட்க முடியும். மூக்கோடு விஞ்ஞானம் சேர்ந்தால் ஏதாவது முகர முடியும்.
நாக்கோடு விஞ்ஞானம் சேர்ந்தால் ஏதாவது ருசிக்க முடியும். தோளுடன் விஞ்ஞானம் சேர்ந்தால்தான் ஏதாவது தொடுவதை உணர முடியும். இந்த விஞ்ஞானம் புலன் உணர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. அதாவது காதுக்கு ஒரு ஒலி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். விஞ்ஞானம் உடனே அதை தெரிந்து கொள்ளும். ஏதோ ஒரு ஒலி வந்திருக்கிறது. இதன் வேலை முடிந்தவுடன் மனதின் இரண்டாவது பெரிய பாகம் தலை தூக்கும். அந்த நாளைய பாஷையில் இதை சஞ்ஞா என்று அழைத்தனர், அதாவது புத்தி. இதனுடைய வேலை உணர்ந்ததை அடையாளம் கண்டுகொள்வது. இதுவரை அனுபவித்தவை உணர்ந்தவை பற்றிய நினைவுகள் இதனிடம் உள்ளன. அவைகளின் அடிப்படையில் இது அடையாளம் கண்டு கொள்கிறது. காதில் ஏதோ வார்த்தைகள் விழுந்தன என்றால் அவை என்ன விதமான வார்த்தைகள்? கடுஞ்சொற்களா அல்லது புகழும் சொற்களா? இந்த மாதிரி இனம் கண்டுகொள்வதோடு நிற்காமல் அதற்கு மதிப்பீடும் கொடுக்கிறது. திட்டும் சொற்கள் நன்றாக இல்லை, புகழும் சொற்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. இதேபோல் ஏதாவது உருவம் இருந்தாலும் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை. வாசனை நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை. சுவை நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை. எதையாவது தொட்டால் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை. இவற்றை தவிர இன்னொரு புலன் இருக்கிறது, மனதின் புலன். அதனால் நாம் எண்ணங்களை உணர்கிறோம். எண்ணங்கள் வந்தால் அவற்றையும் நன்றாக இருக்கிறது, இல்லை என்று மதிப்பீடு கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மதிப்பீடு கொடுக்கிறது. இதற்கு உள்ளாக மனதின் மூன்றாவது பாகம் தலை தூக்கும். இதனை வேதனா என்று சொன்னார்கள், அதாவது உணர்ச்சி. உடலில் ஒரு சம்பவம் நடந்தது என்று வைத்துக்கொள்வோம். ஏதாவது சொற்கள் காதுகளுக்கு எட்டியிருக்கலாம். இந்த வேதனை என்பது தலை தூக்கும். வெண்கல பாத்திரத்தை தட்டினால் அதிர்வுகள் பாத்திரம் முழுவதும் ஏற்படுவது போல உடம்பில் ஏற்படுகின்றன. முழு உடம்பிலும் அதிர்வுகள் ஏற்படுகின்றன. ஆனால் சஞ்ஞா அதை கடும் சொற்கள் என்று மதிப்பீடு கொடுத்த உடனே உடலில் உதித்த இந்த உணர்ச்சிகள் மிகவும் துன்பகரமான உணர்ச்சிகளாக மாறுவதை காணலாம். இதை உணரும் நிலை சிறிது காலம் பொறுத்துத்தான் வரும், ஆனால் நிச்சயம் வரும். இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சஞ்ஞா இந்த மதிப்பீட்டை கொடுத்தவுடன் உணர்ச்சிகள் மிகவும் துன்பகரமானதாக மாறுகின்றன. ஒருவர் என்னை திட்டுகிறார். அந்த கடும் சொற்களினால்தான் நான் துன்பமடைந்தேன் என்று மேலெழுந்த வாரியாக பார்த்தால் தோன்றும், சரிதான். ஆனால் மனம் துன்பத்தை எப்போது அனுபவித்தது? உடலில் துன்பகரமான உணர்ச்சிகள் ஏற்பட்ட பிறகுதான் மனம் துன்பத்தை அனுபவித்தது. உடலில் ஏற்படும் துன்பமான உணர்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்ளவில்லையானால் என் மனது துக்கமடைந்து துன்பப்படுகிறது, அதனால் இவரை கோபிக்கிறேன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வது? அடியோடு எப்படி மாற்றுவது? செம்மையாக்குவது மேலோடு நின்றுவிடும். இதுவே புகழும் சொற்களாக இருந்தால் உடம்பில் சுகமான உணர்ச்சிகள் தோன்றும். சுகமான அதிர்வுகளை தருவதோ அல்லது துன்பமான அதிர்வுகளை தருவதோ இது மனதின் மூன்றாவது பாகமான வேதனாவின் செயல். இப்பொழுது மனதின் நான்காவது பாகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நாட்களில் அதனை சம்ஸ்காரம் என்று அழைத்தார்கள். இதனுடைய வேலை எதிர்ச்செய்கை செய்வது. சொற்கள் காதில் வந்து விழுந்தால் உணரும் மனம் உணர்கிறது, சொற்கள் வந்தன. அடையாளம் கண்டுகொள்ளும் மனம் அடையாளம் கண்டுகொண்டது, கடுஞ்சொற்கள். மூன்றாவது பாகம் துன்பமான அதிர்வுகளை தந்தது. இப்பொழுது நான்காவது இந்த அதிர்வுகளை வெறுக்க ஆரம்பிக்கிறது. துன்பமான உணர்ச்சிகள் வேண்டாம், இது வேண்டாம், வெறுப்பு உண்டாக்குகிறது. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் வெறுப்பு அந்த கடும் சொற்களின் மீதுதான் என்று தோன்றும். இது விபசனா செய்யாதவரின் சிந்தனை. மன ஆழங்கள் வரை விபசனா செய்பவரானால் இந்த வெறுப்பு துன்பமான உணர்ச்சிகளின் பேரில்தான் என்பதை புரிந்து கொள்வார், கடும் சொற்களின் பேரில் இல்லை. இந்த 10 நாட்களில் அந்த நிலை வந்தால் நல்லது, அல்லது சில காலம் ஆகலாம். திட்டும் சொற்கள் வந்தபின் உடலில் துன்பமான உணர்ச்சிகள் தோன்றிய பின்தான் வெறுப்பு உண்டானது. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதேபோல புகழாக இருந்து மதிப்பீடு நன்றாக இருந்தால் தோன்றும் சுகமான அதிர்வுகளுக்கு இந்த பாகம் வேண்டும் வேண்டும் என்று எதிர்ச்செய்கை செய்கிறது. இந்த உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளாமல் நம் கர்ம சம்ஸ்காரங்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன என்று எப்படி தெரிந்து கொள்வது? நம்முடைய ஒவ்வொரு கர்ம சம்ஸ்காரமும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. இதனால்தான் இந்த தியான முறையில் நம் உடலின் உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளும் பயிற்சியை செய்கிறோம். நாம் என்ன எதிர்ச்செய்கை செய்கிறோம்? எப்படி கர்ம சம்ஸ்காரங்கள் உண்டாகின்றன?
விருப்பத்திற்கானதோ வெறுப்பிற்கானதோ அதன்பால் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் சுபாவம் மாற ஆரம்பித்துவிடும். எங்கு உற்பத்தி ஆகின்றன என்றே தெரியாது. பாம்பு எப்பொழுது கூடையிலிருந்து தலையை வெளியே எடுத்தது என்று தெரியாது. அது படம் எடுக்க ஆரம்பித்த பின்தான் நாம் பாம்பு என்று பார்க்கிறோம். அந்த நிலையில் அது அபாயகரமாக ஆகிவிட்டது. எங்கு விருப்பம் உண்டானது என்று தெரியாது. அது நம் தலை மீது ஏறி உட்கார்ந்த பின்தான் நாம் ஆசை வளர்த்து கொண்டோம் என்று தெரிகிறது. தலையில் ஏறிய பின்தான் வெறுப்பை வளர்த்து கொண்டோம் என்று தெரிகிறது. இந்த நிலையில் நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. அடி ஆழம் வரை சுத்தமாக்குவது முடியாது. இந்த சம்ஸ்காரம் என்பதுதான் நாம் செய்யும் கர்மம். அதுதான் விதை. விஞ்ஞானம் என்ற உணரும் மனது கர்மத்தின் விதை கொடுக்காது. அதனால் இந்த பாகத்தின் செயலால் விளைவு எதுவும் இல்லை. மதிப்பீடு கொடுக்கும் சஞ்ஞாவும் விதை அல்ல. அதனால் இதன் செயலுக்கும் விளைவு இல்லை. சுக அனுபவத்தையும் துக்க அனுபவத்தையும் தருகின்ற உணர்ச்சியும் விதை அல்ல. அதனால் இதன் செயலுக்கும் விளைவு இல்லை. ஆனால் இந்த சம்ஸ்காரம் இருக்கிறதே, அதாவது எதிர்ச்செய்கை செய்யும் மனது, விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கும் மனது, அது விதை. இந்த விதை விளைவை கொடுக்கும். நம் மனதின் சுபாவத்தை பலமாக்குவதும் இந்த சம்ஸ்காரம்தான். இந்த மனதின் சுபாவத்தை மாற்றுவது என்பது நாம் இந்த நிலைகளுக்கு சென்றால்தான் முடியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்காரங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. 3 வகையான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. ஒன்று தண்ணீரின் மேல் கிழிக்கும் கோடு போன்றது. கிழித்தவுடன் அழிந்து விடுகிறது. சம்ஸ்காரம் உதித்தவுடன் அழிந்து விடுகின்றன. இவற்றினால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இன்னொரு வகை மணலில் வரையும் கோடு போல. காலையில் வரைந்தால் மாலைக்குள் அழிந்துவிடும். மூன்றாவது ஒளியால் கல்லில் செதுக்கிய கோடு போன்றது. அதுவும் அழியும், ஆனால் நிறைய நாட்கள் ஆகும். இந்த ஆழமான சம்ஸ்காரங்கள் தான் நமக்கு இன்னொரு பிறவியை கொடுக்கக்கூடியவை. இந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் நாம் எத்தனை உற்பத்தி செய்கிறோமோ நமக்கே தெரியாது. நாள் முழுவதும் எத்தனை சம்ஸ்காரங்கள் உற்பத்தி செய்தோம் என்று இரவில் யோசித்து பார்த்தால் கஷ்டப்பட்டு 1 அல்லது 2 ஆழமானவை தான் நினைவுக்கு வரும். இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடாது என்று நினைப்போம். கல்லில் எழுதிய கோடு போல இவை நிற்கின்றன. 1 மாதம் கழித்து பார்த்தாலும் மிகவும் ஆழ பதிந்த 1-2 தான் நினைவுக்கு வரும். வருட முடிவில் யோசித்து பார்த்தாலும் ஆழமான 1-2 தான் நினைவுக்கு வரும். இதுபோல நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறக்கும் தருணத்தில் கல்லில் செதுக்கிய கோடு போல் உள்ள சம்ஸ்காரம் ஏதாவது ஒன்று எழும்பி மேலே வரும். இது இயற்கையின் நியதி. சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதோ அந்த வகையான அதிர்வுகளை அது ஏற்படுத்தும். கர்ம சம்ஸ்காரம் என்பது அலைகள்தான். இந்த அதிர்வுகள் அதே போல அதிர்வுகள் இருக்கும் இடத்திற்கு தானாக இழுத்துச் செல்லப்படும். இது இயற்கையின் மாற்ற முடியாத நியதி. சாகும் சமயத்தில் எந்த விதமான சம்ஸ்காரம் எழுந்தது? கற்களைப் போல கனமாக உள்ள ஒன்று என்றால் கீழே இழுத்து கொண்டு செல்லப்படும். வெண்ணெய் போல லேசானது என்றால் மேலே எழும்பும். இயற்கையின் நியதி இது. எப்படி இறப்பது என்று தெரிந்து கொள்ள இந்த தியானம் செய்கிறோம். இறக்கும் கலை நமக்கு வேண்டும். எல்லோரும் தான் இறக்கிறார்கள். விபசனா செய்பவர்களும் இறப்பார்கள். விபசனா செய்பவர்களில் இதுவரை செய்து கிட்டியவரை 1-2 பேரை தவிர யாரும் நினைவில்லாமல் இறந்ததாக தெரியவில்லை. எல்லோரும் முழு நினைவுடனேயே இறந்திருக்கின்றார்கள். பயத்தோடு இறப்பதில்லை, தவிப்போடு இறப்பதில்லை. பயமில்லாமல் புன்சிரிப்போடு தான் இறப்பார். எதற்கு பயமும் தவிப்பும்? உயர்வுதானே கிடைக்கிறது. எதற்கு அழ வேண்டும்? விழிப்போடு இருந்தால், எழுவதை பார்த்து கொண்டிருந்தால் இது உயர்வுதான் என்பது விளங்கும். இது எப்பொழுது நடக்கும்? வாழும் கலை வந்தால்தான் நடக்கும். வாழும் கலை தெரிந்தவருக்குத்தான் சாகும் கலை வரும். சரியாக வாழத் தெரியாத ஒருவர் ஒவ்வொரு நொடியும் தனக்குள்ளே விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குவார். இறக்கும்போது மேலும் பலமுள்ள சம்ஸ்காரம் எழும்போது அதற்கும் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குவார். இதில் எது உண்டானாலும் கீழே தான் இழுக்கப்படுவார். எப்படி வெளியே வர முடியும்? இயற்கையின் விதிகளை நியமங்களை புரிந்து கொண்டு தன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு வந்தால்தான் இறப்பு என்பதை மேன்மைப்படுத்த முடியும். இந்த வாழ்க்கையின் கடைசி நொடியில் இருந்துதான் அடுத்த வாழ்க்கையின் முதல் நொடி பிறக்கிறது. தந்தை எப்படியோ மகன் அப்படி. அதே குணம் சுபாவத்தோடு தான் அடுத்த ஜன்மம். அதனால் இந்த பிறவியையும் அடுத்த பிறவியையும் எப்படி மேம்படுத்துவது என்பதுதான் விபசனா தியானம்.
அடுத்த பிறவி மேம்பட்டு இருக்கும். இப்பொழுது ஒரு பாதிப்பும் இல்லை என்றால் அது விபசனா இல்லை, ஏமாற்று வேலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீர்திருத்தம் இங்கேயே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பிறகும் நடக்கும். இந்த உணர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கையில் 2 வேலை செய்கிறோம். ஆங்கிலத்தில் மனதை பற்றி கான்சியஸ் மைண்ட், ஆஃப் கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் என்று கூறுவார்கள். பாரதத்தின் அந்த காலத்து ஞானிகள் இதைப்போல வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் உணர்ச்சி இல்லாத நிலையில் மனதின் எந்த பாகமும் இல்லை. ஆனால் இது மனதின் மேல்மட்டம், இது ஆழ்மனது என்று கூறினார்கள். இந்த இரண்டிற்கும் நடுவே ஒரு தடியான சுவர் இருக்கிறது. இதை ஒருவர் தன் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மனதின் மேல்மட்டம் ஆழ்மனது என்ன உணர்கிறது என்பதை சாதாரணமாக அறியாது. இந்த உணர்ச்சியினால்தான் நாம் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கினோம் என்பது மனதின் மேல்மட்டத்திற்கு தெரியாது. இப்பொழுது இந்த சுவர் உடைந்துவிடும். இது முதல் வேலை. மனதின் மேல்மட்டத்திற்கும் எல்லாம் தெரிந்துவிடும். இந்த 3.5 கையளவு உடம்பிற்குள் என்ன நடக்கிறதோ எல்லாமே வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அன்கான்சியஸாக எதுவும் இருக்காது. இது மிகப்பெரிய வேலை. 2வது, ஆழ்மனம் என்பது முன்பு உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டு விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கி கொண்டிருந்தது. இந்த சுபாவத்தில் சிக்கி அதற்கு அடிமையாகிவிட்டது. இப்பொழுதும் மனம் இன்பகரமான உணர்ச்சிகளையும் துன்பகரமான உணர்ச்சிகளையும் உணர்கிறது. ஆனால் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குவதில்லை. சிறிது நேரம் அதை கவனிக்கிறது. அது என்ன நித்தியமா? எப்பொழுதும் இருக்கக்கூடியதா? பார்த்து கொண்டே புரிந்து கொள்கிறது. அநித்தியம், அழியக்கூடியது. எது அழியக்கூடியதோ, சீக்கிரமோ காலம் தாழ்த்தியோ மறையக்கூடியதோ, அது என்னதான் இன்பமாக இருந்தாலும் அல்லது என்னதான் துன்பமாக இருந்தாலும் விருப்பமோ வெறுப்போ உண்டாக்குவதால் என்ன பயன்? பார்த்து கொண்டே இருந்தால் அது அழிந்துவிடப் போகிறது. இந்த ஞானம் உதித்தால் அது வெறும் அறிவில் உதித்த ஞானமாக இருக்காது, அனுபவத்தில் உதித்த ஞானம். இப்பொழுது ஆழ்மனமும் மாறத் தொடங்கியதால் மிகுந்த நன்மை கிடைக்கும். பாரதத்தில் இந்த தியான முறை எல்லா பரம்பரைகளிலும் பரவியிருந்தது. ஆனால் இப்பொழுது அது வெறும் சடங்காகிவிட்டது. ஒருவர் 48 நிமிடம் சாமயுகம் செய்கிறேன் என்று உட்கார்கிறார். இது என்ன பழக்கம்? மனதின் ஆழங்கள் வரை சமநிலையை நிறுவுதல் தான் இது. ஆனால் மனதின் ஆழங்கள் வரை செல்லவே இல்லையே. விருப்பும் வெறுப்பும் உண்டாக்கும் இடங்களுக்கு செல்லாமல் எப்படி சாமயுகம் செய்ய முடியும்? வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு நிறைய விதமான சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் சாமயுகம் ஆகாது. பாரதத்தின் ஆன்மீகவாதிகள் சொன்னது என்ன? ஆழ்மனதில் சுகமும் துக்கமும் எழும் இடத்தில் சமநிலையை நிறுவ வேண்டும். இதை அனுபவத்தால் புரிந்து கொள்வது சாமயுகம். காயோசர்க்கம் என்று ஒரு பழக்கம். அது என்ன? காயம் என்றால் உடம்பு, உற்சர்க்கம் என்றால் விட்டு விடுவது. அதாவது உடம்பு நானல்ல, என்னுடையதல்ல என்று விட்டு விடுவது. உடம்பின் சுபாவம் என்ன? உற்பத்தி ஆவதும் அழிந்து போவதும் தான். இதில் தோன்றும் உணர்ச்சிகளும் தாமாக தோன்றுகின்றன, மறைகின்றன. இதில் நாம் செய்யவோ சொல்லவோ என்ன இருக்கிறது? என்னுடையது என்று சொல்ல என்ன இருக்கிறது? இது மாதிரி செய்தால் அது காயோசர்க்கம். இல்லையென்றால் அது வெறும் சடங்குதான். நான் அனாரம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அனாரம்பி என்றால் என்ன? ஆரம்பமாக அனுமதிக்காதவர் என்று பொருள். அதாவது மனதின் ஓட்டத்தில் விருப்பும் வெறுப்பும் ஆரம்பமாக அனுமதிக்காதவர். மனதின் ஓட்டத்தில் இவை எப்படி ஆரம்பம் ஆகின்றது என்றே தெரியாத போது அனாரம்பி ஆவதற்கு முயற்சி செய்கிறேன் என்றால் என்ன பயன்? எந்த இடத்தில் குழம்பிவிட்டோம்? மதங்களில் குழம்பிவிட்டோமா? உள்ளே பார்க்க ஆரம்பித்தால் தெளிவு பிறக்கும். எல்லாமே புரிந்துவிடும். இந்த 10 நாட்களிலேயே எல்லாமே சந்தேகம் எதுவும் இல்லாமல் தெரிந்துவிடும் என்று அர்த்தமில்லை. நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. ஏனென்றால் பாதை மிகவும் நீளமானது. ஆனால் பாதை எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் அது முதல் அடியோடுதான் ஆரம்பமாகிறது. 10,000 மைல்கள் செல்லும் யாத்திரையும் முதல் அடியோடுதான் ஆரம்பமாகிறது. முதல் அடி எடுத்து வைத்த ஒருவர் 2வது அடியும் எடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம், 3வதும் எடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இதேபோல அடிமேல் அடி வைத்து இறுதி இலக்கை முக்தியையும் எட்டிப்பிடிப்பார். முதல் அடி கூட எடுக்காத ஒருவர், வெறும் எண்ணங்களிலேயே சுற்றி கொண்டிருக்கும் ஒருவர், உள்ளே இருக்கும் உண்மைகளையே பார்க்காத ஒருவர் முக்தி அடைவார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால் இந்த 10 நாட்களில் ஒரு சிறிய அடிதான் எடுத்தாலும் அது சரியான திசையில் எடுக்கின்றீர்கள். இது மிகுந்த நன்மை தரும். வேலை செய்ய வேண்டும்.
யாருடைய கிருபையும் கிடையாது, யாருடைய தயையும் கிடையாது. சுயமாக உழைக்க வேண்டும். 1 மணி நேரம் உட்கார்ந்தால் பழைய சுபாவத்தினால் ஐயோ வலிக்கிறதே, இப்படி இருக்கிறதே, அப்படி இருக்கிறதே, இதிலேயே கழிந்து விடுவதை பார்க்கலாம். சில நொடிகளே நாம் எதிர்ச்செய்கை செய்யாமல் இருப்போம். இது அனித்தியம் இல்லையா, பார் அழிந்து விட்டது, வெறுப்பு உண்டாக்காதே என்று தோன்றும். அல்லது இது மிகவும் நன்றாக இருக்கிறது, உடனே ஆசையும் தோன்றும். பிறகு நினைவு திரும்பும், என்ன நன்றாக இருந்தது, இதுவும் அழியக்கூடியது தானே. இதே போல அனுபவத்தில் அனித்தியம் என்று தெரிந்தபின் தெளிவு பிறக்கும். தலை தண்ணீருக்குள் இருந்து நாம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டால் எங்கு போகிறோம் என்றே தெரியாது. இந்த நிலையும் அதை போலத்தான். நடுவில் சில நொடிகள் தலை தண்ணீருக்குள் இல்லாமல் வெளியே இருக்கிறது, சுற்றியும் பார்க்க முடிகிறது. இந்த சில நொடிகள் மங்களகரமான நொடிகள். இந்த சில நொடிகள் மெல்ல மெல்ல நிமிடங்களாக மாறும். பயிற்சி செய்து கொண்டு வந்தால் 1 மணி நேரம் முழுவதும் தலை வெளியே இருப்பதை காணலாம். மிகுந்த நன்மை கிடைக்கும். சரியான முறையில் சாமீகம் செய்கின்றீர்கள், காயோசர்க்கம் செய்கின்றீர்கள், சரியான முறையில் அனாரம்பியாக மாறுகின்றீர்கள், ஸ்தித பிரஜராக மாறுகிறீர்கள், அனாசக்தராக வீதராகராக மாறுகின்றீர்கள். வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாமல் எதுவும் நடக்காது. நாமே வேலை செய்ய வேண்டும். முறை தெரிந்துவிட்டது. அப்படி இன்னும் புரியவில்லை என்றால் பலமுறை வந்து கேளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொண்டு நாம் தான் செய்ய வேண்டும் என்ற திடமான உறுதியோடு வேலை செய்யுங்கள். உங்கள் முக்தி உங்கள் கையில், உங்களுடைய முயற்சியில் உள்ளது. இன்னொரு நபர் நமக்கு வழிதான் காட்ட முடியும். வேலையை நாம் தான் செய்ய வேண்டும். முக்தியின் பாதையில் நாம் செல்லத் தொடங்கினால் தர்மத்தின் எல்லா சக்திகளும் நமக்கு உதவி செய்ய தொடங்கும். இதுவும் இயற்கையின் ஒரு நியதிதான் என்று முன்னேற நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இப்போதைக்கு நாம் தான் ஒவ்வொரு அடியும் எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாதை மிகவும் நீளமானது என்றும் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பாதை கிடைத்து விட்டது. அடி எடுத்து வைக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றாக வேலை செய்யுங்கள். இந்த 6 மீதமுள்ள நாட்கள் கிடைத்தற்கரிய நாட்கள். மானுட வாழ்க்கையில் மிகவும் அரிய நாட்கள். சுத்தமான தர்மமும் இந்த தியான முறையும் கிடைத்ததால் நாம் அடிவரை மன அசுத்தங்களை எடுக்க முடியும். இந்த மாதிரியான காலமும் நேரமும் சுற்றுப்புறமும் இடமும் கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? வேலைதான் செய்ய வேண்டும். வேலை மட்டுமே செய்ய வேண்டும். நன்றாக வேலை செய்யுங்கள். நன்றாக தவம் செய்யுங்கள். நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். தர்மத்தின் பாதையில் நடக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், முக்தி கிடைக்கட்டும். பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம். வேண்டுமானால் 5 நிமிடம் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு வேலையை ஆரம்பிக்கலாம். 5 நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.